சிவயாழினியின் ஆடியோ நாவல் சேனலின் ஒளிச்சித்திரங்களை கேட்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் நிஷா செல்வகுமார். சிவயாழினி ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த சேனலில் வர கதைகள் உங்களுக்கு பிடிச்சி இருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 13. நிரஞ்சனும் எழிலழகியும் ஒருவரையொருவர் காதலுடன் பார்த்து கொண்டே சாப்பிட்டு முடித்தனர். அனைவரும் சென்று விட்டதால் தனிமையில் சிறிது நேரம் பேசி சிரித்து கொண்டிருந்தனர். நேரம் நடுநிசியை நெருங்கி இருக்க, நிரு போகலாம், இப்பவே எனக்கு தூக்கம் வருது என்றாள் அழகி தூக்க கலக்கத்துடன். என்ன, தூங்க போறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. உன்னை நான் தூங்க விடப் போவதில்லை. வேண்டுமானால் நம் வீட்டை அடையும் வரை காரின் பின் சீட்டில் படுத்துக்கொண்டு தூங்கு. வீட்டிற்கு சென்றதும் அதற்கு வாய்ப்பு இல்லை என்றான் கண்களை சிமிட்டி. போங்க நிரு என்று வெட்கத்தில் தலை குனிந்தாள் அழகி. அவளை ரசித்து கொண்டே அவள் கைப்பற்றி அழைத்து கொண்டு சென்று காரின் பின்பக்க சீட்டில் அவளை படுக்க வைத்தான். அனைவரிடமும் சொல்லிக்கொண்டு பில்லை செட்டில் செய்துவிட்டு காரில் ஏறி அமர்ந்தவனுக்கும் தூக்கம் கண்களை சுழற்றியது. அழகி பேசிக்கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்ற பின்பக்கம் திரும்பி பார்த்தான். அவள் அசதியில் படுத்ததுமே உறங்கி இருந்தாள். சரி, பாடலை ஒலிக்க விடலாமா என்று யோசித்தான். மீண்டும் அவளின் தூக்கத்தை கலைக்க விரும்பாமல் காரை ஓட்டத் தொடங்கினான். தூக்க கலக்கத்தில் சீட் பெல்ட்டையும் போட மறந்திருந்தான். மெதுவாகவே காரை ஓட்டிக்கொண்டு சென்றவனை பின்னாடியே 2 கார்கள் துரத்தின. முதலில் சாதாரணமாக எண்ணி வழிவிட்டு சென்றான். ஆனாலும் அந்த கார்கள் அவனையே குறிபார்த்து மோத ஆரம்பித்தது. சிறிது நேரம் லாவகமாக ஓட்டி அவர்களிடம் தப்பித்தான். தூக்க கலக்கத்தில் இருந்து வெளியில் வர ஒரு முறை தலையை சிலுப்பிய அந்த கணத்தில் தன் கட்டுப்பாட்டை இழந்தான். பின்னாடி வந்த கார் மோதியது போல் இருந்தது. ஒரு கார் மட்டும் வேகமாக இவன் காரை முந்திக் கொண்டு சென்றது. எழிலழகி பின் சீட்டில் இருந்து கீழே காரினுள்ளே விழுந்திருந்தாள். அதற்குள் அந்த கார்கள் வேகம் எடுத்து இவர்களை தாண்டி போயிருந்தது. கார் சீட்டினுள்ளே விழுந்தாலும் தலையில் அடிபட்டு இரத்தம் வழிந்தது. என்ன நடந்தது என்று அவளுக்கு விளங்கவே இல்லை. ஏன் தலை வலிக்கிறது, எங்கே இருக்கிறோம் என்று சுற்றுமுற்றும் பார்த்தாள். கார் விபத்துக்குள்ளாகி இருப்பதை உணர்ந்தவள் ஐயோ நிரு என்று கத்தினாள். வெளியே வர முடியவில்லை. மெல்ல எழுந்து பார்த்தாள். முன் சீட்டில் அவள் கணவன் இல்லை. முன்பக்க கண்ணாடி உடைந்திருந்தது. கார் கதவை திறக்க முடியவில்லை. ஜன்னலின் வழியாக அந்த ஆள் அரவரமற்ற சாலையை பார்த்தால் உதவி செய்வதற்கு கூட யாரும் இல்லையே. நிரு எங்கே என்று பின் சீட்டில் இருந்து முன் சீட்டிற்கு தன்னை வளைத்து குறுக்கி வந்தாள். முன்பக்கம் உடைந்திருந்த கார் கண்ணாடியின் வழியே எட்டி பார்த்தாள். நிரஞ்சன் இரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடந்தான். நிரு என்று தொண்டை. அத்தியாயம் 13. நிரஞ்சனும் எழிலழகியும் ஒருவரையொருவர் காதலுடன் பார்த்து கொண்டே சாப்பிட்டு முடித்தனர். அனைவரும் சென்று விட்டதால் தனிமையில் சிறிது நேரம் பேசி சிரித்து கொண்டிருந்தனர். நேரம் நடுநிசியை நெருங்கி இருக்க, நிரு போகலாம், இப்பவே எனக்கு தூக்கம் வருது என்றாள் அழகி தூக்க கலக்கத்துடன். என்ன, தூங்க போறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. உன்னை நான் தூங்க விடப் போவதில்லை. வேண்டுமானால் நம் வீட்டை அடையும் வரை காரின் பின் சீட்டில் படுத்துக்கொண்டு தூங்கு. வீட்டிற்கு சென்றதும் அதற்கு வாய்ப்பு இல்லை என்றான் கண்களை சிமிட்டி. போங்க நிரு என்று வெட்கத்தில் தலை குனிந்தாள் அழகி. அவளை ரசித்து கொண்டே அவள் கைப்பற்றி அழைத்து கொண்டு சென்று காரின் பின்பக்க சீட்டில் அவளை படுக்க வைத்தான். அனைவரிடமும் சொல்லிக்கொண்டு பில்லை செட்டில் செய்துவிட்டு காரில் ஏறி அமர்ந்தவனுக்கும் தூக்கம் கண்களை சுழற்றியது. அழகி பேசிக்கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்ற பின்பக்கம் திரும்பி பார்த்தான். அவள் அசதியில் படுத்ததுமே உறங்கி இருந்தாள். சரி, பாடலை ஒலிக்க விடலாமா என்று யோசித்தான். மீண்டும் அவளின் தூக்கத்தை கலைக்க விரும்பாமல் காரை ஓட்டத் தொடங்கினான். தூக்க கலக்கத்தில் சீட் பெல்ட்டையும் போட மறந்திருந்தான். மெதுவாகவே காரை ஓட்டிக்கொண்டு சென்றவனை பின்னாடியே 2 கார்கள் துரத்தின. முதலில் சாதாரணமாக எண்ணி வழிவிட்டு சென்றான். ஆனாலும் அந்த கார்கள் அவனையே குறிபார்த்து மோத ஆரம்பித்தது. சிறிது நேரம் லாவகமாக ஓட்டி அவர்களிடம் தப்பித்தான். தூக்க கலக்கத்தில் இருந்து வெளியில் வர ஒரு முறை தலையை சிலுப்பிய அந்த கணத்தில்
தன் கட்டுப்பாட்டை இழந்தான். பின்னாடி வந்த கார் மோதியது போல் இருந்தது. ஒரு கார் மட்டும் வேகமாக இவன் காரை முந்திக் கொண்டு சென்றது. எழிலழகி பின் சீட்டில் இருந்து கீழே காரினுள்ளே விழுந்திருந்தாள். அதற்குள் அந்த கார்கள் வேகம் எடுத்து இவர்களை தாண்டி போயிருந்தது. கார் சீட்டினுள்ளே விழுந்தாலும் தலையில் அடிபட்டு ரத்தம் வழிந்தது. என்ன நடந்தது என்று அவளுக்கு விளங்கவே இல்லை. ஏன் தலை வலிக்கிறது, எங்கே இருக்கிறோம் என்று சுற்றுமுற்றும் பார்த்தாள். கார் விபத்துக்குள்ளாகி இருப்பதை உணர்ந்தவள், ஐயோ நிரு என்று கத்தினாள். வெளியே வர முடியவில்லை. மெல்ல எழுந்து பார்த்தாள். முன் சீட்டில் அவள் கணவன் இல்லை. முன்பக்க கண்ணாடி உடைந்திருந்தது. கார் கதவை திறக்க முடியவில்லை. ஜன்னலின் வழியாக அந்த ஆள் அரவரமற்ற சாலையை பார்த்தால் உதவி செய்வதற்கு கூட யாரும் இல்லையே. நிரு எங்கே என்று பின் சீட்டில் இருந்து முன் சீட்டிற்கு தன்னை வளைத்து குறுக்கி வந்தாள். முன்பக்கம் உடைந்திருந்த கார் கண்ணாடியின் வழியே எட்டி பார்த்தாள். நிரஞ்சன் இரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடந்தான். நிரு என்று தொண்டை கிழிய கத்தினாள். மயக்கம் வருவது போல் இருந்தது. சமாளித்து கொண்டு அவர்களின் அலைபேசி காரிலேயே விழுந்து கிடக்கிறதா என்று தேடினாள். சில நிமிட தேடலுக்கு பிறகு நிரஞ்சனின் அலைபேசி கிடைத்துவிட அதை ஆன் செய்து 108க்கு ஃபோன் செய்து காப்பாத்துங்க என்று குழறியபடி சொல்லிவிட்டு மயங்கி சரிந்தாள். எழிலழகி கண் விழித்தபோது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாள். அவள் விழித்ததை பார்த்த செவிலியர் உடனே சென்று மருத்துவரை அழைத்து வந்தாள். ஹலோ மிஸ், உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு, எங்கெல்லாம் வலி இருக்கு என்று கேட்டார். நிரு எங்க, என் கணவர் எங்க என்றால் திக்கி திணறி. அவர் ஐசியூல இருக்காரு. உங்களை பார்த்து கொள்ள யார் இருக்காங்க, யாருக்கு அழைக்கணும் என்று கேட்டார். சற்று நேரம் யோசித்தாள். அவனுக்கு என்று யாரும் இல்லை. அவளுக்கு இருந்தும் இல்லாதது போலத்தான். பார்வதி அம்மா தன் மகளுக்கு பிரசவ காலம் என்று 2 நாட்களுக்கு முன்புதான் அவர் சொந்த ஊருக்கு சென்றிருந்தார். யாரை அழைக்க சொல்வாள்? உதட்டை பிதுக்கி யாரும் இல்லை என்பது போல தலையை அசைத்தாள். சரி, உங்கள் கணவர் எங்க வேலை செய்து கொண்டிருந்தார் என்று கேட்டார். மருத்துவ செலவுகளை யாரிடம் கேட்பது என்று யோசித்து கொண்டே. அவரும் டாக்டர் தான் என்றவள் அவன் பணிபுரியும் மருத்துவமனையின் பெயரை சொன்னாள். ஓகே, அந்த மருத்துவமனையில் எனக்கு சிலரை தெரியும். நான் அழைச்சு அவர்களுக்கு தகவல் சொல்கிறேன் என்றார். அவருக்கு என்ன ஆச்சு என்றால் தவிப்புடன். தலையில் பலமாக அடிபட்டிருக்கு. சீட் பெல்ட் போட்டிருந்தால் இந்த அளவிற்கு அடிபட்டிருக்காது. அதிகமாக இரத்தம் போயிருக்கு. இப்போதைக்கு எதையும் உறுதியாக சொல்ல முடியாது. கண்காணிப்பில் வைத்து இருக்கிறோம் என்றார். டாக்டர் என்று கத்தினாள். அவரை எப்படியாவது காப்பாத்திடுங்க டாக்டர். அப்படி உங்களால முடியலன்னா என்னையும் கொன்னு அவரோடவே அனுப்பிடுங்க என்று கதறி அழுதாள். அவள் கழுத்தில் இருந்த புது தாலி கயிற்றை பார்த்த மருத்துவரும் வருந்தினார். கவலைப்படாதம்மா, நாங்க எங்களால முடிந்த முயற்சியை கட்டாயம் செய்வோம் என்று அவள் கைகளை ஆதரவாக அழுத்திவிட்டு சென்றார். நீரு, இந்த உலகத்தை எதிர்த்து வாழ பழகு, வேலைக்கு போ என்று சொன்னீங்களே, என்னை மொத்தமா விட்டுட்டு போகத்தான் இப்படியெல்லாம் பேசினீங்களா? நீங்க உயிருடன் வந்தால்தான் நான் உயிரோடு இருப்பேன். எனக்காக நீங்க நலமாகி வரணும். கடவுளே, என் கணவனை காப்பாத்து என்று கதறி அழுதாள். அவளின் அழுகை அங்கிருந்த செவிலியர்களின் கண்களையும் கலங்க செய்தது. மறுநாள் விடிந்ததும் நிரஞ்சனின் மருத்துவமனையில் அவனுடன் பணிபுரியும் மருத்துவர், செவிலியர்கள், ஊழியர்கள், அவனின் பேஷண்ட்டுகள் என்று ஒரு படையே அங்கு வந்து விட்டிருந்தது. அங்கிருந்த மருத்துவரோ, நேற்று எங்களுக்கென்று யாருமில்லை என்று சொன்னாயேம்மா, இப்போது இந்த மருத்துவமனையே நிரம்பி வழிகிறது பார் என்றார் கனிவுடன் அவளை பார்த்து. வந்தவர்கள் எல்லாம் அவளை பார்த்து ஆறுதல் கூறினர். எவ்வளவு செலவானாலும் கவலைப்படாதீங்க, அத்தனை செலவையும் எங்கள் மருத்துவமனையே பார்த்து கொள்ளும். எந்த உதவி தேவைப்பட்டாலும் தயங்காம கேளுங்க என்று ஒரு மருத்துவர் அவளிடம் கூறி தன் அட்டையை அவளிடம் தந்தார். வந்தவர்கள் அனைவருமே நிரஞ்சனின் புகழ் பாடினர். அப்படிப்பட்ட நல்லவனுக்கு தவறாய் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்று ஆறுதல் கூறினர். அப்போதுதான் எழிலழகிக்கு நிரஞ்சனின் அருமை முழுமையாக தெரிந்தது. இத்தனை நல்லவனையா கடவுள் எனக்கு கணவனாக கொடுத்திருக்கிறார்? இதுவரை என் வாழ்க்கையில் நான் சந்தித்த ஆண்கள் எல்லாம் மோசமாக இருந்தனர். அதனால்தான் கடவுள் அதற்கெல்லாம் ஈடு செய்யும் வகையில் இந்த ஆபத் பாந்தவனை எனக்காக அனுப்பி வைத்தாரா?
அப்படி அனுப்பி வைத்தவர் ஏன் இவ்வளவு சீக்கிரம் அவரை என்னிடம் இருந்து பிரிக்க பார்க்கிறார்? கடவுள் மேல் கோபம் வந்தது. கண்ணீர் ஆறாக பெருகியது. நாட்கள் வாரங்களாக உருண்டோடியது. மருத்துவர் அவளிடம் வந்து, நீங்க டிஸ்சார்ஜ் ஆகலாம் என்றார். என் கணவர் என்றால் அழகி கேள்வியாக அவரை பார்த்து. அவருக்கு தலையில பலமாக அடிபட்டதால் நினைவில்லாமல் இருக்காரு. அவர் கண் விழித்ததும் தான் மேற்கொண்டு சிகிச்சை தர முடியும். அதற்கு சில வாரங்களோ மாதங்களோ கூட ஆகலாம் என்றார். நானும் அப்போ அவரோடையே இருக்கேனே என்றாள் அழகி. இல்லம்மா, புரிஞ்சுக்கோ. அவர் கொஞ்சமாவது நடமாடினால் நீ அவருக்கு உதவி செய்யலாம். அவர் ஒரு ஆப்ஜெக்ட் போல இருப்பாரு. இங்கிருக்க செவிலியர்கள் பார்த்துப்பாங்க. வேணும்னா நீங்க பகல்ல உங்க வேலையை முடிச்சிட்டு இரவில் வந்து இங்க தங்கிக்கோங்க என்றார். பகலில் எனக்கு என்ன வேலை இருக்கிறது என்று விட்டேற்றியாக நினைத்தவளுக்கு கணவன் கடைசியாக அவளிடம் கேட்டுக்கொண்டது நினைவில் வந்தது. ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போய் திறமையை வளர்த்துக்கொள் என்று சொன்னாரே, அவர் நலமாகி வீட்டிற்குள் வருவதற்குள் நான் திமிர் அழகியாக மாறி அவரை வீட்டிற்கு அழைத்து போகணும் என்று மனதில் தீர்மானித்து கொண்டு கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தாள். சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி நான் இரவு நேரங்களிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அவரை வந்து பார்த்து கொள்கிறேன். அவர் கண் விழித்தாலோ ஏதாவது அசைவு தெரிந்தாலோ உடனே எனக்கு தெரிவியுங்கள் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள். ஆட்டோவில் சென்று வீட்டை அடைந்தாள். விருந்துக்கு கிளம்பும்போது அவன் போக வேண்டாம் என்று அவளிடம் வம்பிழுத்தது நினைவில் வந்து கண்ணை கரித்தது. நீங்க சொல்றத நான் அப்படியே கேட்டு இருக்கணும் நிரு. எல்லாம் என்னால தான் என்று கட்டிலில் விழுந்து கதறி அழுதாள். முழுதாக 3 மாதங்கள் கூட முடியாத நிலையில் மாறிப்போன திருமண வாழ்க்கையை எண்ணி அழுவதா? தன்னை பார்த்து பார்த்து கவனித்து கொண்ட காதல் கணவனை நினைத்து அழுவதா என்று அழுது கரைந்தாள். தேற்றுவாரின்றி அழுதவள் பின் கண்களை துடைத்து கொண்டாள். நான் எதற்காக அழனோ? அவர் இன்னமும் உயிருடன் தானே இருக்கிறார். கட்டாயம் நலமாகி வந்துவிடுவார். அவர் வரும் வரை அவருக்காக காத்திருப்பேன் என்று தனக்குத்தானே தைரியம் சொல்லிக்கொண்டு முகத்தை கழுவி சாமிக்கு விளக்கேற்றினாள். எளிதாக சமைத்து சாப்பிட்டுவிட்டு இரவு மீண்டும் நிரஞ்சன் இருக்கும் அறைக்கு சென்று அவன் கட்டிலின் அருகே நாற்காலியில் அமர்ந்து கொண்டு அவன் கைகளை பிடித்தபடி, சீக்கிரம் எழுந்து வந்துருங்க நிரு என்று ஜபம் போல இரவு முழுக்க சொல்லிக் கொண்டிருந்தாள். காலை விடிந்ததும் மீண்டும் வீட்டிற்கு சென்று குளித்து தயாராகினாள். மதிய உணவிற்கும் சேர்த்து ஒரே உணவாக தயாரித்து டிஃபன் பாக்ஸில் போட்டு அடைத்தாள். அதை தன் கைப்பையில் வைத்து எடுத்துக்கொண்டு வீட்டை பூட்டியவள் ஏற்கனவே நிரஞ்சன் அறிமுகம் செய்திருந்த ஆட்டோ டிரைவரை வரவழைத்து ஆட்டோவில் ஏறினாள். எங்கே செல்ல வேண்டும் என்று பார்த்த ஆட்டோ ஓட்டுநரிடம் அவள் முன்னாடி வேலை செய்த ஐடி நிறுவனத்தின் விலாசத்தை சொன்னாள். ஆட்டோ அந்த ஐடி நிறுவனம் நோக்கி சென்றது. அவள் பின்னால் ஒரு கார் அவளை தொடர்ந்தது. அத்தியாயம் 14. எழிலழகி அந்த பெரிய நிறுவனத்தின் உள்ளே சென்று வரவேற்பாளினி மதுவந்தியை சந்தித்து முதலாளி செல்வநாயகத்திடம் அவள் வேலைக்காக வந்திருப்பதாக சொன்னாள். மதுவந்தியும் சற்று நேரத்தில் தொலைபேசியில் விவரம் சொல்லிவிட்டு அவளிடம் பேசுமாறு நீட்டினாள். அம்மா எழில், நிரஞ்சனுக்கு விபத்து ஏற்பட்டதா கேள்விப்பட்டேன். ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. நான் வெளிநாட்டில் என் மகனோட இருக்கிறதால வந்து பார்க்க முடியல. சீக்கிரம் குணமாயிடுவான். வருத்தப்படாதம்மா. ஏதாவது உதவி தேவைப்பட்டால் தயங்காம எனக்கு அழைத்து பேசு. என் நம்பரை மதுவந்தியிடம் வாங்கிக்கொள். நீ மனிதவள மேம்பாட்டுத் துறையில் வேலை சேர்ந்து கொள். முதலில் வேலைகளை கற்றுக்கொள். பிறகு உனக்கேற்ற போஸ்டிங்கை அறிவிக்கிறேன் என்றார். அவளும் சம்மதம் சொல்லிவிட்டு போனை வைத்துவிட்டு செல்வநாயகம் சொன்னதை மதுவந்தியிடம் சொன்னாள். அவளும் செல்வநாயகத்தின் பெயர் அட்டை ஒன்றை அவளிடம் கொடுத்துவிட்டு அவள் வேலை செய்ய வேண்டிய பகுதியை காட்டினாள். எழில் அங்கே போவதற்குள் அந்த துறையின் மேலாளர் ரவீந்தருக்கும் தகவல் கொடுத்து விட்டாள். அவர் அவளை அமர சொல்லி அங்கேயே அவள் செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி விளக்கினார். சிறிது நேரத்தில் புதிதாக இயற்றப்பட்ட விதிமுறைகளை பற்றிய சுற்றறிக்கையை தயார் செய்ய சொல்லி அதை அனைவரிடமும் அவளையே நேரில் சென்று கையெழுத்து வாங்கி வர சொன்னார். அவளும் அதை எடுத்துக்கொண்டு அனைவரின் இருப்பிடத்திற்கும் சென்று கையெழுத்து கேட்டு நின்றாள். பழைய ஊழியர்கள் இன்னுமே வேலை செய்து கொண்டிருந்ததால் அவளை ஏற இறங்க கேள்வியாக பார்த்தனர். அன்று ஒரு நாள் மீட்டிங் ஹாலில்
அவள் கால்களை வேண்டுமென்றே இடித்த 2 ஆண்கள் பாஸ்கரும் சேகரும் அருகருகில் அமர்ந்து கொண்டு அவளை வக்ரமாக பார்த்தனர். கைகள் நடுங்க அவர்கள் அருகில் சென்றாள். இருவருமே அவளிடம் அந்த தாளை வாங்கும் போதும் கொடுக்கும் போதும் அவள் கைகளை வேண்டுமென்றே தீண்டினர். பல்லை கடித்து கொண்டு அதை அவர்களிடமிருந்து வாங்கினாள். பொங்கி வந்த அழுகையை அடக்கிக் கொண்டு தன் இருக்கைக்கு வந்து அமர்ந்தாள். நிரு, இதையெல்லாம் நான் அனுபவிக்கணும்னா என்ன வேலைக்கு போக சொன்னீங்க? முதல் நாளே என்னால முடியலையே, நான் எப்படி இங்க சமாளிக்க போறேன் என்று மனதிற்குள் புலம்பினாள். மதிய உணவு இடைவேளையின் போது சில பெண்கள் அவளிடம் வந்து, என்ன எழில், திருமணம் ஆயிடுச்சு போல என்றாள் ஒருத்தி. இங்கே கருத்தரங்கிற்கு வருவாரே டாக்டர் நிரஞ்சன், அவரைதான் திருமணம் செய்துகிட்டதா சொல்றாங்க, உண்மையா என்றாள் மற்றவள். என்ன, டாக்டர் நிரஞ்சனா? அவருக்கு சமீபத்தில் விபத்து ஏற்பட்டு மருத்துவமனையில இருக்காருன்னு கேள்விப்பட்டேனே என்றான் பாஸ்கர் அதிர்ச்சியுடன் இடை புகுந்து. எதற்கும் பதிலளிக்காமல் மௌனமாக அமர்ந்திருந்தாள் எழிலழகி. அவளுக்கு துக்கத்துடன் சேர்த்து உணவும் தொண்டைக்குள் சிக்கிக் கொண்டது. கட்டுப்பாட்டை மீறி கண்களில் கண்ணீர் உடைப்பெடுக்க ஆரம்பித்தது. பெரும்பாடுபட்டு அதை அடக்கிக் கொண்டிருந்தாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மீரா என்ற பெண், கொஞ்சம் அவங்கள சாப்பிட விடுறீங்களா? கேள்வியா கேட்டு தொலைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதான் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கே, அப்புறம் என்ன கேள்வி வேண்டி இருக்கு என்றாள் சிடுசிடுவென்று. வந்துட்டா என முனகிக் கொண்டு அங்கிருந்தவர்கள் கலைந்து சென்றனர். எழில், சாப்பிடு என்றாள் மீரா அதட்டல் குரலில். எழிலழகி அவளை நன்றாக பார்த்தாள். மீரா எழிலழகியின் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவள்தான். தொழிலாளர் நலன் அதிகாரியாக இருக்கிறாள். சீக்கிரமே அவளுக்கு திருமணம் என்று மேலாளர் ரவீந்தர் சொல்லி இருந்தார். அவளுடைய வேலைகளைத்தான் எழில் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் என்று கூறினார். மீரா முகத்தில் ஒரு அழுத்தமும் அமர்ந்திருந்த விதத்திலேயே ஒரு மிடுக்கும் தெரிந்தது. அவள் சாப்பிட்டு முடித்து வந்தபின் மீரா அவள் அருகில் வந்தாள். எழில், கவலைப்படாதே, உன் கணவரை எனக்கும் தெரியும், சீக்கிரமே நலமாகி விடுவார் என்றால் தோளை ஆதரவாக அழுத்தி. சொல்லி அழக்கூட யாரும் இல்லாத நிலையில் மீரா ஆதரவாக இருக்கவும் எழிலழகி அவள் கைகளை பிடித்து கொண்டு கண்ணீர் விட்டாள். அழாத எழில், முக்கியமா நாம் வேலை செய்யும் இடத்தில் அழவோ பயப்படவோ கூடாது. நம்முடைய பலவீனத்தை யார்கிட்டையும், முக்கியமாக ஆண்கள் கிட்ட காட்டிக்கவே கூடாது. முதல்ல கண்ணத்தொட என்றாள் மீரா அழுத்தமான குரலில். எழிலழகியும் கண்ணை துடைத்து கொண்டு தன் இருக்கையில் போய் அமர்ந்தாள். அதன்பின் மீராவே எழிலழகியுடன் அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினாள். மீரா அழகாகவே இருந்தாள். தன் உடை அலங்காரத்தில் மிகவும் கவனமாக இருந்தாள். அனைவரிடமும் அன்பாகவும் பழகினாள். ஆனால் எழிலழகியிடம் மட்டும் நெருக்கமாக பழக ஆரம்பித்து தோழியாக மாறிப்போனாள். எழிலழகியிடமும் இன்னும் சிலரிடமும் மட்டும்தான் நெருக்கத்தை காட்டினாள் மீரா. மற்றவர்களை தள்ளி நிறுத்தி பேசினாள். அவர்களிடம் பேசும்போது முகத்தை தீவிரமாக வைத்துக்கொண்டு கண்டிப்பான குரலில் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை அழுத்தமாகவும் சுருக்கமாகவும் பேசினாள். அதனால் எந்த ஆண்களும் அவளிடம் போய் தேவையில்லாமல் பேசவோ சிரிக்கவோ இல்லை. உயர் அதிகாரிகளே வந்தாலும் மீரா அவர்களிடம் ஆளுமையுடன் பேசினாள். அவளிடம் சின்ன தயக்கத்தையும் தடுமாற்றத்தையும் பார்க்கவே முடியவில்லை. தனக்கு ஏதாவது தெரியவில்லை என்றால் பகிரங்கமாக ஒத்துக்கொண்டு மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வாள். யாராவது தவறு செய்துவிட்டால் யாரென்றும் பார்க்காமல் முகத்திற்கு நேரே சொல்லிவிடுவாள். அவள் மேல் அங்கிருந்தவர்களுக்கு ஒரு பயம் கலந்த மரியாதை இருந்தது. எழிலழகி மீராவை ஆச்சரியமாக பார்த்து அவளின் ஒவ்வொரு செயலையும் தன்னை அறியாமல் ரசிக்க ஆரம்பித்தாள். ஆனால் எழிலழகியிடம் சில ஆண்கள் வேண்டுமென்றே வந்து பேச்சு கொடுத்தனர். ஒரு நாள் பாஸ்கர் அவளிடம், எப்படி வீட்டுக்கு போவ எழில், நான் டிராப் பண்ணவா என்றான். திருமணமாகி 3 மாதம் கூட ஆகாத நிலையில் உன் கணவன் மருத்துவமனையில் இருக்கிறான். உன்னை நினைத்தாலே பாவமாய் இருக்கு. இரவில் தனியாகவா இருக்க? ஏதாவது உதவி தேவைப்பட்டால் எந்த நேரமானாலும் எனக்கு அழை, உடனே நான் வந்து உனக்காக நிற்பேன் என்றான் சேகர். அவர்களிடம் எதிர்த்து பேசாமல் இதையெல்லாம் கேட்க வேண்டியிருக்கே என்று ஓய்வறையில் சென்று அழுதுவிட்டு வருவாள். இதையெல்லாம் எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் விழி பிதுங்கினாள். இதை மீராவிடம் ஒரு நாள் வெளிப்படையாகவே கேட்டாள். மீரா, உன்னிடம் மட்டும் எல்லாரும் மரியாதையுடன் நடந்துக்கிறாங்க, ஆனா என்கிட்ட மட்டும் ஏன்
என்று முடிக்காமல் பொங்கும் துக்கத்தை கஷ்டப்பட்டு அடக்கினாள் எழிலழகி. அவளின் கைகளை ஆதரவாக அழுந்து பற்றினாள் மீரா. எழில், உன்னோட பயந்த சுபாவம் உன் முகத்தில் பட்டவர்த்தனமா தெரியுது. அதை எல்லாரும் பயன்படுத்திக்கிறாங்க. முதலில் உன்னோட உணர்வுகளை எல்லாருக்கும் தெரியிற மாதிரி வெளிப்படையா காட்டாத. யாரை பார்த்தும் சிரிக்கவும் வேண்டாம், முறைக்கவும் வேண்டாம். நம்முடைய பயமோ அழுகையோ நமக்கு நெருக்கமானவர்களைத் தவிர யாருக்கும் தெரியவே கூடாது. கிட்டத்தட்ட பல்லை காட்டும் ஆண்களிடம் திமிராகத்தான் நடந்துக்கணும். என்ன திமிர் பிடிச்சவ ராங்கிக்காரின்னு சொல்லுவானுங்க. பரவாயில்ல, நாம் யாருன்னு நமக்கு தெரியும் இல்ல என்றாள் மீரா. அழகி திமிர் அழகியா மாறிடு என்று நிரஞ்சன் சொல்வது போல இருந்தது எழிலழகிக்கு. தீவிரமாக யோசித்து கொண்டே வெளியில் வந்தாள். அவளுக்காக ஆட்டோ காத்து கொண்டிருந்தது. நிரஞ்சனுக்கு பழக்கமான ஆட்டோ டிரைவர் தான் மூர்த்தி. எழிலழகி காலையில் வேலைக்கு கிளம்பும் போதும் சரியான நேரத்திற்கு வந்து அவளுக்காக காத்திருப்பார். மாலையில் வேலை முடிந்ததும் அவள் வரும்போதே காத்து கொண்டு இருப்பார். அவள் வந்ததும் நேராக அவளை கொண்டு சென்று மருத்துவமனையில் விட்டுவிட்டு போவார். தினமும் தவறாமல் சரியான நேரத்திற்கு அவர் வந்து விடுவதை பார்த்து அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது. முதல் நாள் அன்றுதான் அவள் அவரை அழைத்திருந்தாள். அதன் பிறகு அவராகவே தனக்கு தொடர்ந்து வேலை தருமாறு கேட்டார். தனக்கும் பாதுகாப்பு வேண்டும் என்று அவளும் சம்மதித்திருந்தாள். அவரால் அவளுக்கும் பாதுகாப்பாகவே இருந்தது. இரவில் நிரஞ்சனுடன் மருத்துவமனையில் இருந்துவிட்டு காலையில் வந்து குளித்துவிட்டு தயாராகி செல்வதற்கே வீட்டிற்கு வந்தாள். அன்று காலை அவளை அலுவலகத்திற்குள் இறக்கி விடும்போது ஆட்டோ டிரைவர் அவளை அழைத்தார். அம்மா, உன்கிட்ட ஒரு செய்தி சொல்லணும். நாம தினமும் காலையில வரும்போதும் போகும்போதும் அந்த கருப்பு நிற கார் நம்மை பின்பற்றி வருது. நீ கவனிச்சு இருக்கியா? எனக்கு என்னவோ சரியா படல என்றார். என்ன சொல்றீங்க, நிஜமாகவா என்று அதிர்ந்தாள் எழிலழகி. ஆமாம், முதல் நாளே நான் கவனிச்சிட்டேன். உன் நிலையும் புரிஞ்சது. உன் வயசுல எனக்கும் பொண்ணு இருக்கா. அதுதான் உனக்கு பாதுகாப்பும் ஆச்சு, எனக்கு சவாரி கிடைச்ச மாதிரியும் ஆச்சுன்னு நானே உன்னிடம் சவாரிக்கு கேட்டேன். இந்த கார்காரன் என்னவோ நீ தனியா சிக்கிவியான்னு பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியே எனக்கு தோணுது. அதுதான் இன்னைக்கு உன்கிட்ட சொல்லிடலாம்னு சொன்னேன். பார்த்து சூதானமா நடந்துக்கோமா என்று சொல்லிவிட்டு போனார். அவள் அந்த காரில் யார் அமர்ந்திருக்கிறார்கள் என்று எட்டி பார்த்தாள். அவள் பார்த்ததை உணர்ந்து கொண்டான் உள்ளே இருந்தவன். காரை திறந்து கொண்டு வெளியே வந்தான். அவன் ராஜு. அவளை பார்த்து வருமாறு கையசைத்தான். எதற்கு அழைக்கிறான்? கட்டாயம் நல்ல விஷயமாக இருக்காது என்று தோன்றவும் பதட்டமாக இருந்தது. சட்டென்று பார்வையை திருப்பிக் கொண்டு அவசரமாக அலுவலகத்திற்குள் நுழைந்தாள். பதட்டத்தை மட்டுப்படுத்த தண்ணீர் அருந்தினாள். அவன் ஏன் வந்து இருக்கிறான்? ஏதாவது பிரச்சனை செய்ய நினைத்திருக்கிறானோ என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போதே வரவேற்பாளினி வந்து அவளை அழைத்தாள். மிஸ்ஸஸ் எழில், உங்களை பார்க்க ஒருவர் வந்திருக்காரு. அவரை விசிட்டர் அறையில் அமர சொல்லி இருக்கிறேன் என்றாள். அவளை காண அலுவலகத்திற்கு யார் வந்திருப்பார்கள் என்ற கேள்வியோடு விசிட்டர் அறையை நோக்கி சென்றாள். அந்த அறை கண்ணாடி சுவர்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கும் என்பதால் உள்ளே அமர்ந்திருந்தவனின் உருவம் தெள்ளத் தெளிவாக தெரிந்தது. அவளை கண்டதும் எழுந்து நின்று கைகளை ஹாய் என்று அசைத்தான். அந்த பக்கமாக சென்று கொண்டிருந்தவர்கள் அவன் யாருக்கு சொல்கிறான் என்று குழம்பி பின்பு அவன் பார்வை போன திசைக்கு திரும்பினர். எழிலழகியை கண்டதும் விஷயம் தெரிந்து கொள்ள ஆர்வமாக கவனிக்க ஆரம்பித்தனர். எழிலழகிதான் பேயறைந்தாற் போல் நின்றிருந்தாள். அத்தியாயம் 15. ராஜு இங்க என்ன காரணத்திற்காக வந்திருக்கிறான் என்று அங்கேயே தயங்கி நிற்கவும் அந்த வழியாக வந்த மதுவந்தி, உங்களை தேடி வந்தவர் உங்களை பார்க்க காத்துக்கிட்டு இருக்காரு. அவர் நிறைய நேரம் இங்கேயே இருக்கவும் நம்ம கம்பெனியில அனுமதி இல்லை. எனவே சீக்கிரம் போய் பேசிட்டு வாங்க என்றாள். மெல்ல அந்த அறைக்குள் நுழைந்தாள். கண்ணாடி சுவர் என்பதால் அவர்கள் பேசுவது தெரியும் என்றாலும் என்ன பேசுகிறார்கள் என்று தெரியாது. அதனால் ராஜு, என்ன எழில், என்ன கலட்டி விட்டுட்டு காப்பாத்த வந்தவனை கைப்பிடிச்சிட்ட, இப்போ பாத்தியா என்ன ஆச்சுன்னு என்றான் எல்லலாக. இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க என்றால் பதட்டத்தை மறைத்தபடி. உன் புருஷன்தான் அடிபட்டு இருக்கானே, அவன் திரும்பி வருவானோ வரமாட்டானோ தெரியாது. எனக்கு கம்பெனி கொடுக்கலாம் இல்ல, நானும் தான் உன்னை சுத்தி சுத்தி வரேன். திரும்பி கூட பார்க்காம போய்கிட்டே இருக்க,
அந்த ஆட்டோ டிரைவர் இன்னைக்கு புண்ணியம் கட்டிக்கிட்டான் போல. அதான் அம்மணி பார்வை என் பக்கம் திரும்புச்சா. ஆமா, குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு எங்கேயும் பார்க்காம போனா எப்படி? நானும் எத்தன நாளா உன் பின்னாடி சுத்துறது. அதான் உன் ஆஃபீஸ்ல வச்சு பேசிடலாம்னு இங்கேயே வந்தேன் என்றான். நீ நீ என்ன சொல்ற? எனக்கு புரியல. நீ நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணணும்? என்றாள் பதட்டமாக. என்ன புரியலையா? என்ன திருமணம் செய்துக்கிறதா சொல்லி பெசன்ட் நகர் கடற்கரையில காத்துட்டு இருப்ப. நானும் 2 காருக்கு எல்லாம் செலவு செய்து என் நண்பர்களை வரவழைச்சா, நான் என்னவோ கடத்திட்டு போக வந்தவன் மாதிரி வரமாட்டேன்னு அழிச்சாட்டியம் பண்ணுவ. உன்னை காப்பாத்துறதா சொல்லி ஒருத்தன் வந்தானே, அவன் மட்டும் காப்பாத்தி உன்னைய பூஜையா பண்றான். அவனும் தானே உன்னைய என்று அவன் பேசிக்கொண்டே போக காதை மூடிக்கொண்டாள். ச்சீ, ஏன் இப்படியெல்லாம் பேசுற? உன்னையும் அவரையும் ஒப்பிட்டு பேசுறதுக்கு கூட நீ தகுதியானவன் இல்லை என்றாள் கோபத்துடன் அவளையும் மீறி. அவன் எப்படி அவள் கணவனை பேசலாம்? அவரும் இந்த இழிவானவனும் ஒண்ணா? அவளுக்கு இதுவரை வந்திராத கோபம் இப்போது வந்தது. எழிலழகியை பற்றி நன்றாக தெரிந்திருந்த ராஜு ஒரு கணம் ஸ்தம்பித்து போனான். அவள் பயந்து நடுங்கி அழுவாள். அவளை மிரட்டி தன் ஆசைக்கு இணங்க வைக்கலாம் என்று அவன் நினைத்திருக்க, அவள் அவனிடம் கோபமாக பேசியது மேலும் அவனுக்கு கோபத்தை கிளறியது. என்னடி பேச்சு எல்லாம் ஒரு தினுசா இருக்கு. இன்றைக்கு இரவு நீ உன் வீட்டிலேயே தங்குற, நான் வர்றேன் என்றான் பற்களை கடித்தபடி. அலுவலகத்தில் இருக்கும்போதே இப்படி பேசுகிறானே, இவனிடம் தனியாக மாட்டினால் அவளுக்கு உடல் பதறியது. அது அந்த பயம் எப்பவும் இருக்கணும். நீ என் பேச்ச கேட்டு நடந்தா நம்ம 2 பேரும் உன் புருஷன் வீட்டிலேயே சந்தோஷமா இருக்கலாம். அவனும் ஆஸ்பத்திரியிலேயே உயிரோட படுத்திருப்பான். நீ என் கிட்ட ஏதாவது வேலைய காட்டினால் அவன் உயிரை எடுக்கவும் தயங்க மாட்டேன். அன்னிக்கே போயிருக்க வேண்டியவன் தப்பிச்சிட்டான் என்று முணுமுணுத்தான் கழுத்தை வருடிக்கொண்டே. ராஜு முணுமுணுத்த வார்த்தைகள் அச்சு பிசகாமல் எழிலழகியின் காதில் விழுந்தது. அப்படியென்றால் அன்று நடந்தது விபத்து இல்லை. அவள் கணவன் உயிருக்கு போராடி பிழைத்து மருத்துவமனையில் இருப்பதற்கு காரணம் இவன்தான். இப்போது இந்த இடத்தில் இருந்து இவன் சென்றுவிட்டால் இவனை பிடிப்பது முடியாத செயல் என்று நொடியில் யோசித்தாள். அவன் இன்னதென்று யோசிக்கும் முன்பே பலார் என்று அவன் கன்னத்தில் அறைந்திருந்தாள். இதை சற்றும் எதிர்பார்க்காத ராஜு அதிர்ந்து போய் அவளை பார்த்தான். அந்த வழியாக போனவர்களும் திரும்பி போய் கண்ணாடியின் ஊடே பார்த்து கொண்டு நின்றிருக்க, எழிலழகி அடுத்த அதிரடியை அங்கே அரங்கேற்றினாள். அங்கே இருந்த நாற்காலியை தூக்கி அவன் மேல் பலமாக வீசினாள். அந்த அறை வாசலில் அனைவரும் கூடிவிட்டிருந்தனர். மீரா விஷயம் கேள்விப்பட்டு அறைக்குள் வந்தாள். எழில், எனிதிங் ப்ராப்ளம் என்றாள். மீரா, உடனடியா நம்ம செக்யூரிட்டிக்கு ஃபோன் செய்து கேட்டை இழுத்து பூட்ட சொல்லு. அப்படியே போலீஸுக்கு ஃபோன் பண்ணு என்றாள் அவசரமான குரலில். ஏதோ சரியில்லை என்று புரிய மீரா முதலில் போலீசிற்கு ஃபோன் செய்து விட்டாள். எழிலழகி என்ற அப்பாவியிடம் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவன். ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்றவன் பின் நிலைமை மோசமாவதை உணர்ந்து அவளை தள்ளிவிட்டு ஓட முயன்றான். அங்கே இருந்த ஆண்கள் அவனை வளைத்து பிடித்தனர். மீரா மீண்டும் செக்யூரிட்டிக்கு ஃபோன் செய்து கேட்டை பூட்ட சொன்னாள். ராஜு திமிரியபடி, ஏய் எழில், என்னை விட சொல்லு, இல்லனா உன்னை சும்மா விடமாட்டேன் என்று கத்தினான். எழிலழகியோ கோபத்தின் உச்சியில் இருந்தாள். உயிருக்கு உயிரான தன் கணவனின் உயிரை எடுக்க துணிந்த இவனை சும்மா விடலாமா? நிரஞ்சனின் விபத்திற்கு காரணம் இவன்தான் என்று தெரிந்த நொடி பத்திரகாளியாக மாறியிருந்தாள் எழிலழகி. என்னடா பண்ணுவ என்று கேட்டபடி அவனை ஓங்கி அறைந்தாள். ஆத்திரம் தீராமல் மீண்டும் அவன் கன்னத்தில் மாறி மாறி அறையவும் அங்கிருந்தவர்கள் அத்தனை பேரும் அதிர்ச்சியாக அவளையே பார்த்திருந்தனர். எவ்வளவு தைரியம் இருந்தா விபத்தை ஏற்படுத்தி என் கணவனை கொல்ல திட்டம் போட்டிருப்ப. அதை என்கிட்டயே வந்து சொல்லி என்னையே மிரட்டுறியா? என் கணவனை கொல்ல வந்த உனக்கு நான் கம்பெனி கொடுக்கணுமா என்று எட்டி காலால் அவன் உயிர் நாடியில் உதைத்தாள். அந்த இடமே நிசப்தமானது. ராஜு தன் முட்டாள்தனத்தை எண்ணி வருந்தினான். இவள பிள்ளை பூச்சின்னு நினைச்சு அவள் அலுவலகத்திற்குள் வந்து மிரட்டியது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அவளை பயமுறுத்துவதற்காக சொன்ன வார்த்தைகள் இப்போது அவனுக்கே வினையாகி போனது. தன்னையே நினைத்து நொந்தவனால் இப்போது தப்பிக்க கூட முடியாமல் வழியில் தொய்ந்து அமர்ந்தான். எழிலழகி ஆத்திரம் தாங்காமல்
மூச்சு வாங்க அவனை பார்த்து முறைத்து கொண்டிருந்தாள். அதற்குள் அங்கே காவல் அதிகாரிகள் வந்து என்னவென்று விசாரித்தனர். என்னோட கணவரை கொல்ல முயற்சி செய்திருக்கிறான். உயிர் பிழைத்த அவரை மீண்டும் கொன்று விடுவேன் என்று என்னை மிரட்டி எனக்கு பாலியல் தொல்லை கொடுக்கிறான். இவனை அத்தனை வழக்கிலும் போட்டு சிறையில் தள்ளுங்க. எங்க வேண்டுமானாலும் வந்து சாட்சி சொல்கிறேன் என்றால் அழுத்தமான குரலில். வெரி குட். அவன் மிரட்டினால் பயப்படாமல் சமயோசிதமா பிடிச்சு வச்சு தகவலும் கொடுத்திருக்கீங்க. உங்க தைரியத்தை பாராட்டுறேன் என்றார் காவல் அதிகாரி மெச்சுதலாக. காவல்துறை அதிகாரி எழிலழகியிடம் ஒரு கம்ப்ளைண்ட்டை எழுதி வாங்கி கொண்டு ராஜுவை கைது செய்து அழைத்து சென்றார். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது போல் அவள் கொஞ்ச நேரத்தில் செய்திருந்த செயலால் அனைவருமே அவளை அதிர்ச்சியுடனும் ஆச்சரியத்துடனும் பார்த்தபடி பேச்சற்று நின்று கொண்டிருந்தனர். மீராதான் முதலில் கைத்தட்டினாள். அதை பார்த்து மற்றவர்களும் அவளுக்காக கைத்தட்டினர். எழிலழகி எவ்வளவு தைரியமா இந்த விஷயத்தை கையாண்டிருக்கா. எல்லாரும் அவளை பார்த்து கத்துக்கோங்க என்றாள் மீரா மற்ற பெண்களை பார்த்து. என்ன, நானா? நான் தைரியமான பெண்ணா? சிரிப்பே வந்துவிட்டது எழிலழகிக்கு. சிரித்துக்கொண்டே தன் இருப்பிடத்திற்கு சென்றாள். அடுத்து வரும் நாளில் அங்கிருந்து அனைவருமே அவளுக்கு மரியாதை கொடுத்து பழகினர். அவளை சீண்டிக் கொண்டிருந்த பாஸ்கரும் சேகரும் அவள் ஏதாவது வேலையாக சென்றால் கூட அவளை கண்ணெடுத்தும் பார்க்காமல் மிகுந்த மரியாதையுடன் பதில் சொன்னார்கள். இப்போது ஒன்று புரிந்தது. குனிய குனியத்தான் குட்டுவார்கள். எப்போது நிமிர்கிறோமோ அப்போது குட்டுவதை நிறுத்திவிடுவார்கள். அதற்கு பின்பு வந்த நாட்களில் அனைவரிடமும் சகஜமாக பேச ஆரம்பித்தாள். மீரா அன்று விடுமுறை எடுத்திருந்ததால் அவள் சார்பாக அலுவலகத்தில் நடக்கும் வாடிக்கையாளர்கள் கூட்டத்திற்கு எழிலழகி சென்றிருந்தாள். இந்த முறையும் அவளுக்கு இருக்க இல்லாமல் இருந்தது. அங்கே செல்வநாயகமும் அப்போதுதான் வந்து அமர்ந்திருந்தார். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த வரிசையில் பெண்கள் அமர்ந்திருக்கிறதால நானும் இங்க உட்காரலாம்னு இருக்கேன். நீங்க கொஞ்சம் எழுந்து ஆண்கள் அமர்ந்திருக்கிற பக்கமாய் போய் உட்கார்றீங்களா என்றால் அழுத்தமான குரலில். அமைதியாக இருந்த அறையில் அவள் குரல் கணீர் என்று ஒலிக்கவும் அனைவருமே அவள் பக்கம் திரும்பி பார்த்தனர். உட்கார்ந்திருந்தவனுக்குத்தான் வெட்கமாகி போய்விட சட்டென்று எழுந்தான். தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு மிடுக்குடன் அமர்ந்தாள். எதிரில் இருப்பவன் கால் உண்மையிலேயே எதிர்பாராத விதமாக அவள் மேல் பட தன்னுடைய ஹீல்ஸ் காலால் அவன் காலை ஓங்கி மிதித்தாள். அவன் கத்தக்கூட முடியாமல் அவளை வலியுடன் பார்க்க, சாரி, தெரியாமல் பட்டுடுச்சு என்றாள். ஆனால் அவள் முகம் அதற்காக வருந்தியது போல் இல்லை. மீட்டிங் முடிந்ததும் செல்வநாயகம் அவளிடம் பேசினார். எப்படி இருக்க எழில்? உனக்கு நம்ம அலுவலகத்துல எந்த துறையில் என்ன பொறுப்பில் வேலை செய்ய விருப்பமோ நீ செய்யலாம். இதை நான் நிரஞ்சனுக்காக சொல்லவில்லை. உன் திறமையை பார்த்துதான் சொல்றேன். உன்னிடம் ஒரு ஆளுமை தன்மையை சற்று முன்புதான் கண்டு கொண்டேன். உன்னை மேலாளராக பதவி உயர்வு செய்திருக்கிறேன். துறையை மட்டும் நீயே தேர்ந்தெடு என்றார். தேங்க்ஸ் சார். இங்க நான் மீராவின் பொறுப்பையே பார்த்து கொள்கிறேன். கூடுதலாக நான் உங்க மற்ற தொழிற்சாலையில் இருக்கும் அனைத்து பெண்களுக்கும் வேலை இடத்தில் ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல்கள் அல்லது இதர பிரச்சனைகளை கண்டறிந்து அதை தீர்க்க நினைக்கிறேன். அதற்கு ஏற்றாற்போல் ஒரு வேலையை அமைத்து தாங்க என்றாள். சபாஷ், உன் புருஷனும் இதைத்தான் என்கிட்ட சொன்னான். உன்னை என்னுடைய அனைத்து தொழிற்சாலைகளுக்கும் தலைமை தொழிலாளர் நலன் அதிகாரியாக நியமிக்கிறேன். நீ நம்முடைய அனைத்து கிளைகளிலும் கமிட்டியை உருவாக்கி அவர்களின் பிரச்சனையை கண்டறிந்து அதை சரி செய். யார் மேலாவது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றால் அதை நீ செயல்படுத்தக்கூடிய அனைத்து அதிகாரத்தையும் உனக்கு தருகிறேன். இனி நம்முடைய கம்பெனியில் யாருக்கும் யாராலும் எந்த தொல்லையும் இருக்கக்கூடாது என்றார். கண்டிப்பாக என்றாள் புன்னகையுடன். சரி, நம்ம ஆஃபீஸிற்கு தினமும் எப்படி வர்ற? ஏனென்றால் நீ மற்ற கிளைகளுக்கும் அடிக்கடி போக வேண்டியிருக்கும். எனவே உனக்கு ஆஃபீஸ் காரை தர சொல்கிறேன். தனியாக டிரைவர் போட முடியாது என்பதால் சீக்கிரமே கார் ஓட்ட கற்றுக்கொள் என்றார். ஓகே சார் என்றாள் எழிலழகி. வெளியே வந்த செல்வநாயகம் அலுவலக ஊழியர்களை அழைத்து எழிலழகியின் புதிய பொறுப்பை பற்றி விவரித்தார். இதுவரை யாராவது யாரிடமாவது சில்மஷம் செய்திருந்தால் இத்தோடு நிறுத்திக்கோங்க. எழில் கவனத்திற்கு வந்தால் அவங்க யாருன்னு பார்க்காம வேலையை விட்டு தூக்கிடுவாங்க என்றார். அங்கே இருந்த சில ஆண்களின் முகம் கருத்தது. பெண்களின் முகம் பிரகாசமாகியது. ஃப்ரெண்ட்ஸ்,
என்னை வேத்து ஆளா பார்க்காம, உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட தயங்காம சொல்லுங்க. உங்களை பற்றிய எந்த தனிப்பட்ட விவரத்தையோ, உங்கள் புகாரை பற்றியோ நான் யாரிடமும் தெரிவிக்க மாட்டேன். இது சத்தியம். ஆனால் அதற்கான நடவடிக்கையை நான் கண்டிப்பாக எடுத்து அந்த பிரச்சனையை சரி செய்வேன். இது உறுதி என்றாள். அனைவரும் அதை கேட்டு கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். மறுநாள் வேலைக்கு வந்திருந்த மீரா இதை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள். எழில், என்னைய விட நீ திறமையா வேலை செய்து மற்ற பெண்களுக்கும் வழிகாட்டியாக இருப்பாய் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை என்று அவளை கட்டிக்கொண்டாள் மீரா. ராஜுவோ விசாரணையின் போது போலீஸ் அதிகாரியிடம், சார், நான் அந்த பெண்ணை அப்படி மிரட்டினால் பயந்து என் வழிக்கு வந்து விடுவாள் என்றுதான் பயமுறுத்தி பார்த்தேன். சத்தியமாக டாக்டர் நிரஞ்சனோட விபத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை சார். என்னை நம்புங்க ப்ளீஸ். அப்படி நான் கொலை செய்திருந்தால் எப்படி தைரியமாக அவள் அலுவலகத்திற்கே வந்து அவளிடமே சொல்லுவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அத்தியாயம் 16. அதற்கடுத்து 1 மாதத்தில் கார் ஓட்ட பழகி இருந்தால் எழிலழகி. அலுவலகத்திற்கு அவளாக காரில் சென்று வந்ததை பார்த்து வாயை பிளந்தார் பார்வதி அம்மாள். அவர் அன்றுதான் ஊருக்கு திரும்ப வந்திருந்தார். அவரை பார்த்ததும் காரை வெளியில் நிறுத்திவிட்டு, பாருமா, எப்படி இருக்கீங்க? உங்க மகள், பேரன் எல்லாரும் நலமா என்று கேட்டபடி அவள் அருகே வந்தாள். அவரோ, எல்லாரும் நலந்தான், நீயே தனியா காரை ஓட்டிட்டு வர்றியே, டாக்டர் எங்க என்றார் ஆச்சரியமாக மேவாயில் கையை வைத்தபடி. நிரு மருத்துவமனையில் இருக்கிறார் என்று நடந்ததை சொன்னாள். எழில், நீ ஏற்கனவே ஒரு அப்பாவி. இந்த நிலையில தனியா எப்படியெல்லாம் சமாளிச்ச? நானாக இருந்தால் தடுமாறி இருப்பேனே என்றார் பார்வதி வருத்தமுடன். என்ன பண்றது பாருமா, நமக்கு வரும் எதிர்பாராத பிரச்சனைகளும் கவலைகளும் தானே நமக்கு அனுபவத்தையும் பக்குவத்தையும் கொடுக்குது. தண்ணீரில் விழுந்தவன் நீச்சலே தெரியாவிட்டாலும் நீந்த போராடி கரையேறது இல்லையா? அது போலதான் இப்போ என் நிலையும். தனியாக சமாளிக்க வேண்டிய நிலையில் நான் தள்ளப்பட்டிருக்கும் போது சமாளிச்சுதானே ஆகணும் என்றாள் எழிலழகி மென் புன்னகையுடன். நான் ஊருக்கு போய் வர்றதுக்குள்ள உன்னிடம் இப்படி ஒரு மாற்றமா? உன்னுடைய பேச்சில் நிதானமும் தெளிவும் இருக்கு. நான் உன்னை முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசமாக இருக்கு. உன்னோட இந்த மாற்றத்தை பார்த்தால் நிரஞ்சன் சந்தோஷப்படுவாரு. நீ போகும்போது என்னையும் கூட்டிட்டு போ, நான் அவரை பார்க்கணும் என்றார் பார்வதி. நான் இப்போது சென்றால் காலையில்தான் வருவேன். ஞாயிற்றுக்கிழமையில கூட்டிட்டு போறேன் பாருமா, இப்போது கிளம்புறேன் என்று அவரிடம் விடை பெற்றுக்கொண்டு மருத்துவமனைக்கு காரிலேயே சென்றாள். அவள் சென்றபோது நிரஞ்சன் கண் விழித்திருந்தான். ஓடி சென்று கண்களில் கண்ணீர் மல்க கணவனை ஆசையாக பார்த்தாள். பயந்துட்டியா அழகி என்றான் மெலிதாக புன்னகைத்து. ஆமாம் என்பது போல தலையை ஆட்டினாள். சந்தோஷமும் நெகிழ்ச்சியும் போட்டி போட அவளுக்கு பேச்சே வரவில்லை. கண்களில் கண்ணீர் கரை புரண்டோடி கொண்டிருந்தது. அவன் கன்னத்தை தன் இரு கைகளால் பொக்கிஷம் போல பிடித்து கொண்டு அவன் கண்களை ஆழ்ந்து பார்த்தாள். மெதுவாக, மிகவும் மெதுவாக, அவனுக்கு வலிக்குமோ என்று எண்ணியவளாக அவன் நெற்றியில் முத்தமிட்டாள். அவ்வளவுதானா என்று கண் சிமிட்டினான் கணவன். நிறைய தரவேண்டி இருக்கு, நீங்க வீட்டிற்கு குணமாகி வந்ததும் மற்றவை என்றாள் புன்னகையுடன். சிறிது நேரம் கணவனிடம் பேசிக் கொண்டிருந்தாள். அப்போது காவல் நிலையத்தில் இருந்து அவளுக்கு அழைப்பு வந்தது. அவளை வர சொல்லி இருந்தார்கள். இப்போதே கண் விழித்திருக்கும் கணவனிடம் விபத்து எதிர்பாராமல் நடந்தது அல்ல, திட்டமிட்ட சதி, அதுவும் ராஜுதான் காரணம் என்று இப்போது எப்படி சொல்வது என்று யோசித்தாள். நிரு, நீங்க ஓய்வெடுங்க, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன் என்றாள். சற்று புருவம் சுருக்கியவன் அவளிடம் எந்த விளக்கமும் கேட்காமல், போய் வா அழகி என்றான் சிறு புன்னகையுடன். எழிலழகி காரிலேயே போலீஸ் நிலையத்திற்கு உள்ளே சென்றாள். அங்கே இருந்த கான்ஸ்டபிளிடம் தன்னுடைய வேலைக்கான அட்டையை காண்பித்து அவள் கொடுத்திருந்த புகாரை பற்றியும் காவல் அதிகாரி அவளை வர சொன்னதை பற்றியும் கூறினாள். உட்காருங்க மேடம், சார் உங்க விஷயமாதான் உள்ள 2 பேரை விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு என்று லாக்கப்பை காட்டினார். அங்கே ராஜுவுடன் சேர்த்து செல்வமும் அவரிடம் அடி வாங்கி கொண்டிருந்தனர். கை வலிக்கும் வரை அவர்களை தன் லத்தியால் விலாசி தள்ளிவிட்டு வெளியே வந்தார். மேடம், நான் நல்லா விசாரிச்சிட்டேன். இவங்க 2 பேரும் திட்டம் போட்டது உண்மைதான். உங்க காரை இவங்க ஏற்பாடு செய்த கார் பின்தொடர்ந்து இருக்காங்க.
ஆனா, மற்றொரு காரும் உங்க கார தொடர்ந்து வந்து இடிக்க முயற்சி செய்திருக்காங்க. அதனால இவங்க குழம்பி போய், எப்படியோ விபத்து நடந்தால் சரி என்று அங்கிருந்து கிளம்பிட்டதா சொல்றாங்க. உங்களோட நடக்க இருந்த திருமணத்தை நிரஞ்சன் தடுத்ததால் தான் இந்த ராஜுவும், செல்வமும் உங்க கணவர் மேல வன்மம் கொண்டு கொல்ல முயற்சி செய்திருக்காங்க. அதற்கான வாக்குமூலத்தையும் கொடுத்துட்டாங்க. கொலை முயற்சி வழக்கில் இவங்களுக்கு சீக்கிரமே தண்டனை கிடைத்திடும். தேவைப்படும்போது நீங்கள் நீதிமன்றம் வந்து சாட்சி சொல்ல வேண்டியிருக்கும் என்றார். அவளும் சரி என்றாள். அந்த இன்னொரு கார் யாருடையதுன்னு இப்போ கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு வேற யார் மீதாவது சந்தேகம் இருக்கா? என்றார் இன்ஸ்பெக்டர். சற்று யோசித்தவளுக்கு யார் மீதும் சந்தேகம் வராமல் போகவே உதட்டை பிதுக்கி இல்லை என்பது போல தலையை ஆட்டினாள். சரி, அப்படி யார் மீதாவது சந்தேகம் வந்தால் எனக்கு தயங்காமல் அழைத்து சொல்லுங்க. இப்போ கிளம்பலாம் என்றார். காவல் அதிகாரியிடம் விடை பெற்றுக்கொண்டு காரை செலுத்தியவள் பஸ் நிலையத்தில் இருந்த பழக்கடையில் வண்டியை நிறுத்தினாள். கணவன்தான் இப்போது விழித்து விட்டானே, இனி அவனுக்கு ஏதாவது பழரசம் கொடுத்து உடம்பை தேற்றலாம் என்று நினைத்து கொண்டு பழங்களை வாங்க சென்றாள். அப்போது ஏதோ தோன்ற பஸ் நிலையத்தை திரும்பி பார்த்தாள். அவள் தங்கை சந்திரிகா வெளிரிய முகத்துடன் உறைந்து போய் நின்றிருந்தாள். சந்திரிகா என்று அழைத்தபடி அவள் அருகே சென்றாள் எழிலழகி. சுரத்தே இல்லாமல் நிமிர்ந்து பார்த்தாள் சந்திரிகா. என்ன ஆச்சுமா? ஏன் இப்படி ஏதோ மாதிரி இருக்க? 8 மணிக்கு மேல ஆகுது. வீட்டுக்கு போகாம இங்க என்ன பண்ற? என்றாள் அழகி. வீட்டுக்கு போறதா இல்ல செத்து போறதான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்றாள் அவள் பொங்கிய அழுகையை அடக்கியபடி. சந்திரிகா, இங்க வேணா வா, கார்ல உட்காந்து பேசலாம் என்று அவளை அழைத்து கொண்டு காரில் போய் அமர்ந்தாள். எதுவானாலும் என்கிட்ட சொல்லுமா, யாருக்கும் தெரியாம உன் பிரச்சனைய தீர்த்து வைக்கிறேன் என்றாள் அழகி அவள் தோளை தடவியவாறு. அடுத்த நொடி தன் அக்காவை பற்றி கொண்டு கதறி அழுதாள் சந்திரிகா. அவளை தன் தோள்மேல் சாய்த்து கொண்டு ஆசுவாசப்படுத்தினாள். தைரியமா சொல்லுடா, நான் இருக்கேன் என்றாள் அவள் முதுகை தடவியவாறு. அக்கா, இது கடைசி வருட படிப்புங்கிறதுனால அப்பா என்ன அரசு வேலைக்கான பயிற்சி நிலையத்தில் சேர்த்து படிக்க சொன்னார். அப்போதான் படித்து முடிக்கவும் வேலை கிடைக்கவும் சரியா இருக்கும்னு சொன்னாரு. நீ படித்த அதே பயிற்சி நிலையத்துல தான் என்று அவள் முடிக்காமல் மீண்டும் அழ ஆரம்பித்தாள். இப்போது எழிலழகிக்கு என்ன நடந்திருக்கும் என்று தெள்ளத் தெளிவாக புரிந்துவிட்டது. கோபாலன் உன்னை என்ன செஞ்சான் என்றால் எழிலழகி பற்களை கடித்தபடி. அழகி நேரடியாக பேரை சரியாக சொன்னதும் அழுவதை நிறுத்திவிட்டு, அக்கா என்று அதிர்ச்சியாக பார்த்தாள் சந்திரிகா. சொல்லு, என்ன செய்தான்? பயப்படாத. அவன் என்ன செய்திருந்தாலும் உடம்புல சேறு பட்டதா நினைச்சு தேய்ச்சு குளிச்சுடு, எல்லாம் சரியா போயிடும். கற்பு போயிடுச்சுன்னு எல்லாம் யோசிச்சு அந்த அற்பனின் தவறுக்காக உன் உயிரை மாச்சுக்கலாம்னு நினைச்சுக்காத என்றாள் அழகி அழுத்தமான குரலில். தங்கை வீட்டிற்கு போவதா செத்து போவதா என்று யோசிப்பதாக சொன்னதிலேயே விஷயத்தை யூகித்து விட்டாள் எழிலழகி. அக்கா, உனக்கு எப்படி தெரியும்? உன்னையும் அந்த என்ற சந்திரிகாவை இடைமறித்தாள் எழிலழகி. நான் அதற்குள்ள தப்பிச்சிட்டேன் சந்திரிகா. அதனால தான் மறுபடியும் அங்க போக மாட்டேன்னு உறுதியா இருந்தேன் என்றாள். நீ நீ ஏன் அப்பவே வீட்ல சொல்லல என்றாள் தங்கை இகழ்ச்சியான புன்னகையை சிந்திவிட்டு. அந்த வீட்டுல என்னை யாரு பேச விட்டாங்க அதையெல்லாம் சொல்வதற்கு? இப்போது நீ வீட்டிற்கு போனால் அப்பாவிடம் நடந்ததை சொல்வியா? சொல்வதற்கான தைரியம் இருக்கா? இல்ல கேட்டுக்கொள்வதற்கான சூழ்நிலைதான் அந்த வீட்டில் இருக்கா என்றாள் எழிலழகி இலக்காரமாக. நீ சொல்றது உண்மைதான். நானும் அப்பாவிடம் இதையெல்லாம் சொல்லி இருக்க மாட்டேன். அம்மாவும் என் முக மாறுதலை எல்லாம் கவனிக்கிறதே இல்லை என்றாள் யோசனையுடன். இப்போதுதான் தன் வீட்டில் இருக்கும்போது அக்காவின் மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்று சந்திரிகாவால் உணர முடிந்தது. சந்திரிகா, இனிமேலும் அவனை சும்மா விடக்கூடாது. நான் எனக்கு தெரிந்த காவல் அதிகாரியிடம் விஷயத்த சொல்றேன். உன் பெயர் வெளியில வராம அவர் நடவடிக்கை எடுப்பார். அவரிடம் மட்டும் போனில் நடந்ததை சொல்றியா என்றாள் எழிலழகி. சந்திரிகாவும் சரி என்று தலையை ஆட்டினாள். எழிலழகி சற்று முன் பேசிவிட்டு வந்த காவல் அதிகாரிக்கு போன் செய்து நடந்ததை கூறினாள். அவர் அவளை அங்கேயே காத்திருக்கும்படி சொல்லி சில நிமிடங்களில் அவர்கள் இருந்த காரை நோக்கி வந்தார். உள்ளே வந்து அமர்ந்தவர், இப்போ சொல்லுங்க, நான் சொல்றத ரெக்கார்ட் செய்துக்கிறேன்.
உங்க முகமோ பேரோ வெளியில வராது. அதற்கு நான் உத்தரவாதம் என்றார். சந்திரிகாவும் முகத்தை அழுந்த துடைத்து கொண்டு நடந்ததை சொல்லத் தொடங்கினாள். கோபாலன் அரசு வேலைக்கு அவளை சிபாரிசு செய்வதாக சொல்லி அவளை வகுப்பு முடிந்த பின் பார்க்க சொல்லியிருக்கிறார். அனைவரும் கிளம்பும் வரை அவளை காக்க வைத்து அவர்கள் சென்றதும் பயிற்சி வகுப்பின் தலைவாசலை அடைத்துவிட்டு உள்ளே வந்தார். அவர் கதவை அடைத்ததை உணராமல் சந்திரிகா அவர் அறையில் காத்திருந்தாள். அவள் அருகில் வந்தவர் அரசு வேலை வாங்கி தருவதாக சொல்லி தன்னிடம் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தினார். கடைசி வரை சந்திரிகா அவர்களுக்கு ஒத்துரைக்காமலே போகவும் அவளை கட்டாயப்படுத்தி பலாத்காரம் செய்ததோடு இல்லாமல் இதை வெளியில் சொன்னால் உனக்குதான் அசிங்கம் என்று மிரட்டி அனுப்பியிருக்கிறார். அவள் சொல்லி முடிக்கவும் எழிலழகிக்கு உடம்பெல்லாம் கோபத்தால் சிவந்தது. சார், இந்த வழக்கோடு என் கணவரின் கொலை முயற்சியிலும் அவர்தான் ஈடுபட்டிருக்கிறார் என்ற வழக்கையும் போடுங்க. நான் அதற்கான கம்ப்ளைண்ட் தரேன் என்றாள். நாளையே அந்த பயிற்சி நிலையத்தில் மேலும் பல பெண்களிடம் விசாரிக்கிறேன். அவன் வாழ்க்கை முழுவதும் வெளிவராதபடி கேஸை போட்டு அவனை சிறையில் அடைத்து விடுகிறேன் என்றார். அவரும் அதே கோபத்துடன் சகோதரிகள் அவருக்கு நன்றி கூறினார்கள். அவர் கிளம்பியதும் எழிலழகி காரை எடுத்தாள். அக்கா, எங்க போற? நானே வீட்டுக்கு போயிடுவேன். இப்போ கொஞ்சம் தெளிவாயிட்டேன், பயப்படாத என்றாள் சந்திரிகா. நீ தெளிவாயிட்ட, வீட்டில் இருப்பவர்கள் தெளிவாக வேணா? அவர்களிடம் நான் பேச வேண்டி இருக்கு என்றபடி ஒரு முடிவுடன் காரை எடுத்தாள். அத்தியாயம் 17. எழிலழகி சந்திரிகாவை காரிலேயே அமர சொல்லிவிட்டு அவள் மட்டும் வீட்டிற்குள் நுழைந்தாள். முருகேசன், யமுனா மற்றும் சுரேஷ் மூவரும் சாப்பிட்டபடி தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தனர். கைகளை கட்டியபடி நின்று அவர்களை ஆழ்ந்து பார்த்தபடி நின்றிருந்தாள். முதலில் சுரேஷ் தான் அவளை பார்த்தான். முழங்கையால் தன் தந்தையின் கையை இடித்து அவள் இருந்த திசையை கண்களால் காண்பித்தான். திரும்பி பார்த்த முருகேசன் எழிலழகியை பார்த்ததும் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு, ஏய், நீ ஏன் உள்ள வந்த? உன்னதான் அன்னைக்கே தலை மொழிகிட்டேனே. இனி உனக்கு இந்த வீட்டில் எந்த உறவோ உரிமையோ இல்லை, போ வெளிய என்று கத்தினார். எப்போ உறவும் உரிமையும் இருந்தது, இனிமேல இல்லாம போறதுக்கு என்று கேட்டால் அழுத்தமான குரலில். இதற்கு என்ன பதில் சொல்வது என்று சற்று தடுமாறினார். நான் ஒன்றும் உங்க கூட சொந்தம் கொண்டாட வரல, ஒரு விஷயத்தை புரிய வைக்க முயற்சிக்கலாம்னு வந்திருக்கேன். உங்க மூளைக்கு அது எட்டுமான்னு தான் தெரியல என்றாள் இலக்காரமாக. ஏய், என்ன டாக்டர் புருஷனா வந்துட்டான் என்ன? அப்பாவையே மட்டு மரியாதை இல்லாம பேசுறியா என்றார் யமுனா. அது சரி, மணி 9 போகுது, நீங்க 3 பேரு தான் இருக்கீங்க. எங்க உங்க மகள் சந்திரிகா என்றாள் எழிலழகி யமுனாவை பார்த்து. அவள் ஒன்றும் ஒன்ன மாதிரி இல்லை. இந்த வருஷம் படிச்சு முடிக்கும் போதே அரசு வேலையில இருப்பா. பயிற்சி வகுப்புக்கு போயிருக்கா. ஏதாவது சிறப்பு வகுப்பா இருக்கும், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவா என்றாள் யமுனா. இதை சந்திரிகாவே ஃபோன் செய்து சொன்னாளா என்றாள் புருவம் உயர்த்தி. இப்போது யமுனாவிடம் மௌனம். தலையை குனிந்து கொண்டாள். முருகேசன் சந்திரிகாவின் எண்ணிற்கு அழைத்தார். அது அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. எங்கடி உன் பொண்ணு? எங்க போறா? எப்போ வரான்னு பார்க்க மாட்டியா என்றார் முருகேசன் யமுனாவை முறைத்து. எனக்கு தான் வீட்டு வேலையே சரியா இருக்கு, நீங்க வெட்டியா தானே இருக்கீங்க, நீங்க பார்க்கறது என்று யமுனாவும் மல்லுக்கு நின்றாள். சி, நிறுத்துங்க. நான் தான் வேண்டாத பொண்ணு, அதனால என் மேல அக்கறை காட்டல என்று இருந்தேன். சந்திரிகாவிடமும் உங்களுக்கு அக்கறையே இல்லையா? ஒரு பெண் வெளியில போயிட்டு வந்தா அவள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கு தெரியுமா? ஒரு நாளாவது ஏன் உன் முகம் இப்படி இருக்கு, ஏதாவது பிரச்சனையா, எதுவா இருந்தாலும் சொல்லு, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி இருக்கீங்களா? பெத்தவங்க பிள்ளைகளோட முகத்தை பார்த்தே அவங்க மனநிலைய தெரிஞ்சு விசாரிச்சாதானே பிள்ளைகளும் அவங்க பிரச்சனைய தைரியமா நம்பி வீட்டுல சொல்வாங்க. ஒரு முறையாவது என்னிடம் கேட்டிருக்கீங்களா? இல்ல என்னதான் பேச விட்டுருக்கீங்களா? நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே அதுக்கு ஒரு பதில சொல்லி என் வாயை அடைச்சிடுவீங்க. ஒரு இடத்துலையும் ஒழுங்கா வேலை செய்யாம அடிக்கடி வேற வேலைக்கு மாறி போய்கிட்டே இருக்கான்னு குறை சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு அதுக்கான காரணம் என்னன்னு ஒரு நாளாவது கேட்க தோணுச்சா? எப்படி கேட்க தோணும்? என்னதான் உங்களுக்கு பிறந்த பெண்ணாவே நினைக்கவே இல்லையே
என் அம்மாவை சந்தேகப்பட்டு கொடுமைப்படுத்தி இருக்கீங்க. அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவங்க உங்க கூட இருந்திருக்காங்க. அவங்களோட வாழ்வதற்கு உங்களுக்கு தான் கொடுத்து வைக்கல. அந்த பாவம் உங்கள சும்மா விடாது. என்னிடம்தான் இப்படின்னு நினைத்திருந்தால், சந்திரிகாவிடமும் இப்படித்தான் விட்டேத்தியா இருந்திருக்கீங்க. அவள் நிலையை பார்த்ததற்கு பிறகு பொறுக்காமல் தான் உங்களிடம் பேசியே ஆக வேண்டும் என்று வந்தேன் என்றாள் எழிலழகி. ஐயோ, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு என்று பதறினாள் யமுனா. எழிலழகியின் பின்னால் இருந்து வெளியே வந்து நின்றாள் சந்திரிகா. சோர்ந்து போயிருந்த அவள் முகமும் கசங்கி இருந்த ஆடையும் நடக்க முடியாமல் நடந்து வந்த துணியும் யமுனாவின் வயிற்றில் புலியை கரைத்தது. சந்திரிகா என்று அவள் அருகில் வந்தவளை அம்மா என்று கட்டி பிடித்து கொண்டு கதறி அழுதாள் மகள். முருகேசன் நடப்பதை எல்லாம் பார்த்து உறைந்து போய் நின்றிருந்தார். இது மாதிரி நானும் வந்திருக்க வேண்டியவள். என் நிரஞ்சனால் தப்பித்து இன்றைக்கு நல்லா இருக்கேன். எனக்கு நிரஞ்சன் வந்தது போல சந்திரிகாவிற்கு யாரும் வராததால் பலியாகி இருக்கிறாள். இனிமேலாவது அவள் எங்கே போகிறாள் வருகிறாள், ஏதாவது பிரச்சனையா என்று விசாரிக்க முயற்சி பண்ணுங்க என்றாள் எழிலழகி. அதன் அர்த்தம் உணர்ந்து மூவருமே எழிலழகியை திடுக்கிட்டு பார்த்தனர். நீ எல்லாம் ஆம்பளை பிள்ளை, தம்பின்னு எதுக்குடா வீட்டில் இருக்க? நீயும் இந்த காலத்து பையன்தானே. உனக்கெல்லாம் எங்கே இருந்து இதெல்லாம் புரிய போகுது? எப்பவாவது கூட பிறந்தவளிடம் பேசினால்தானே என்றால் சுரேஷையும் விட்டு வைக்காமல். சந்திரிகாவிடம் வந்தவள், சந்திரிகா, நான் சொன்னது போல தலை முழுகிட்டு வா. உன் மேலே இருந்த சேரெல்லாம் போய் நீ பரிசுத்தமானவளா ஆயிடுவ. எதற்கும் கவலைப்படாத. உனக்கு நான் இருக்கேன். எந்த பிரச்சனைனாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. என் வீட்டு கதவு எப்பவும் உனக்காக திறந்தே இருக்கும். எப்போ வேண்டுனாலும் நீ வரலாம் போகலாம். உன் அத்தான் ரொம்ப நல்லவர். உனக்கு அரசு வேலை கிடைக்க என்னவெல்லாம் படிக்கலாம்னு வழிகாட்டுவாரு என்று அவளிடம் சொல்லிவிட்டு மற்ற மூவரையும் பார்த்து முறைத்துவிட்டு சென்றாள். நால்வருமே பேச்சற்று சிலை போல் நின்றிருந்தனர். முருகேசன் குற்ற உணர்வால் துடித்து கொண்டிருந்தார். எழிலழகி மருத்துவமனையை அடையும் போது மணி 10 இருந்தது. கணவன் என்ன சொல்வானோ என்று பயந்தபடி அவனை பார்க்க சென்றாள். கண்களை மூடி படுத்துக்கொண்டு இருந்தவனிடம் நிரு என்று அழைத்தாள் மெலிதான குரலில். அழகி, வந்துட்டியா? சாப்பிட்டியா? ஏன் சோர்ந்து போயிருக்க என்று கேட்டான். இத்தனை நேரம் எங்க போயிருந்தன்னு கேட்பீங்கன்னு நினைச்சேன் நிரு என்றாள் குன்றிய முகத்துடன். ஏதோ முக்கிய வேலை இருக்க போய்தானே போயிருக்க. அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல போய் கேன்டீன்ல சாப்பிட்டு வா என்றான். உங்களுக்கு சாப்பிடக்கூட வைக்காமல போயிட்டேன் என்று கவலைப்பட்டாள். அதெல்லாம் இல்லை, மருத்துவமனையில் நோயாளிகளுக்கான சாப்பாடு வந்தது. நான் சாப்பிட்டேன். நீ போய் சாப்பிடு என்றான் கனிவான குரலில். கணவனை நினைத்து பெருமையாக இருந்தது. அவள் சென்று சாப்பிட்டு விட்டு வந்ததும் தன் அருகிலேயே கட்டிலில் படுக்க சொன்னான். அவள் மறுத்துவிட்டு அங்கே இருந்த குஷனில் படுத்து கொண்டாள். மறுநாள் காலையில் அந்த மருத்துவமனை வளாகத்தில் இருந்த தொலைக்காட்சியில் தலைப்பு செய்திகள் ஓடிக்கொண்டிருந்தது. தனியார் பயிற்சி நிலையத்தின் உரிமையாளர் கோபாலன் கைது செய்யப்பட்டார். அங்கே படிக்க வரும் பெண்களிடம் பாலியல் வற்புணர்வு செய்ததாக இதுவரை 50க்கும் மேற்பட்டோர் புகார் அளித்திருக்கின்றனர். அதில் சிலர் நேரில் வந்து சாட்சி சொல்வதற்கும் தயார் என்று அவர்களின் அலைபேசி உரையாடலின் ஒலிக்கற்றையை போலீசிடம் ஒப்படைத்துள்ளனர் என்று செய்தி ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. வெற்றி புன்னகையுடன் உள்ளே வந்தவளை பார்த்து, வெல்டன் அழகி, உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு என்றான். நிரு, உங்களுக்கு எப்படி தெரியும் என்றால் அழகி ஆச்சரியமாக. என் மனசுக்கு உன்னால் தான் இது நடந்திருக்கும்னு தோணுச்சு என்றான் கண் சிமிட்டி. சரி நிரு, டாக்டர் 2 நாள்ல டிஸ்சார்ஜ் செய்கிறதா சொல்லி இருக்காங்க. நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பட்டுமா? முக்கியமான வேலைகளை முடிச்சுட்டு 15 நாளுக்கு விடுமுறை கேட்டுட்டு வந்துடுறேன். அப்போதான் உங்களை கிட்ட இருந்து கவனிச்சுக்க முடியும் என்றாள். அவள் சொன்னதும் அவன் முகம் பளிச்சிட்டது. கண்களில் மின்னல் தோன்றியது. இதழில் ஒரு மர்ம புன்னகையுடன், சரி, விடுமுறை சொல்லிட்டு வந்துடு என்றான். என்ன நிரு, திடீர்னு முகத்துல பிரகாசம் என்று கேட்டாள். நாம டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனதும் சொல்றேன் என்றான் மர்மமான குரலில். சரி என்று அவனிடம் விடை பெற்று கொண்டு கிளம்பினாள். எழிலழகி அலுவலகத்தை அடைந்ததும் ஆபீஸை பரபரப்பாக வேலை செய்ய தொடங்கி இருந்தது. அவள் நடையில் ஒரு நிமிர்வும் பேச்சில் தெளிவும் மிடுக்கும் இருந்தது. அவள் பார்வையில் ஒரு கண்டிப்பும் குடியேறி இருந்தது. அன்றைய வேலைகளை முடித்து கொண்டு
எப்போதும் செல்வது போல் மற்ற தொழிற்சாலைகளுக்கும் சென்றாள். அங்கே பணிபுரியும் பெண்களை தனித்தனி குழுக்களாக அமைத்து அதில் தலைவி, செயலாளர் மற்றும் பொருளாளர் என்று அவர்களுக்கு பொறுப்பையும் கொடுத்திருந்தாள். குழுக்களில் இருக்கும் உறுப்பினர்கள் தங்களுக்கோ அல்லது தங்களுடன் பணிபுரியும் பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அதை குழுவின் கூட்டத்தில் தெரிவிக்க வேண்டும். புகார் அளித்தவரின் பெயர், விவரம் தேவையில்லை. ஆனால் புகாரின் விவரம், யார் மேல் புகார் என்பது போன்ற விவரங்களை அந்த குழுவிற்கு தெரிவிக்க வேண்டும். தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரச்சனை பெரிதாக இருப்பின் அதில் எழிலழகி தலையிட்டு முடித்து வைப்பாள். இந்த முயற்சியில் பல அதிகாரிகளை தாட்சண்யம் பார்க்காமல் வேலையில் இருந்து தூக்கியிருந்தாள். மற்ற அதிகாரிகள் இவளது நடவடிக்கையை பார்த்து தங்கள் திருவிளையாடல்களை நிறுத்தி இருந்தனர். வெளியில் அவளை பார்த்து மரியாதையாக வணக்கம் வைத்தாலும் அவள் சென்றதும் திமிர் பிடித்தவள், ராங்கிக்காரி, பெரிய இவள்னு நினைப்பு என்று அவளை அவர்கள் திட்டுவதும் அவளுக்கு தெரிந்தே இருந்தது. தப்பான ஆண்களுக்கு அவள் திமிர் பிடித்தவளாகவே இருந்து விட்டு போகட்டுமே, என்ன கெட்டுவிடப் போகிறது என்று தனக்குள் சிரித்தபடி தன் வேலைகளை முடித்தாள். மறுநாள் மதிய உணவு இடைவேளையின் போது போலீஸ் அதிகாரியிடமிருந்து போன் வந்தது. சொல்லுங்க சார் என்றாள். மிஸ்ஸஸ் எழில், உங்க கார் விபத்து சம்பந்தமா நாங்க சிசிடிவி கேமராவில் இருந்த பதிவுகளை பார்த்தோம். அதுல உங்க காரை இடித்த மற்றொரு காரின் நம்பரை வைத்து தேடியதில் அந்த கார் மீராங்கிற பொண்ணுடையது என்று தெரிந்தது. விசாரித்ததில் அவங்க உங்க கம்பெனியில வேலை செய்ததாக சொன்னாங்க. அவங்க ஆள் எப்படி, ஏற்கனவே உங்களுக்குள் பகையா என்று கேட்டார். என்ன சார் சொல்றீங்க, மீராவின் காரா? நல்லா விசாரிச்சிங்களா? அவங்க நல்லவங்க சார் என்றாள் எழிலழகி பதட்டமாக. இப்ப எல்லாம் நல்லவங்க மாதிரி நடிச்சு தான் எல்லா வேலையும் பார்க்குறாங்க. அவங்க உங்க கணவர் படித்த கல்லூரியில் ஜூனியர்னு தெரிஞ்சது. எனக்கென்னவோ அவர் மேல் உள்ள அஃபேர்ல தான் உங்க காரை இடிச்சிருப்பாங்கன்னு தோணுது என்றார். நாங்க மீராவை கைது செய்ய ஏற்பாடு செய்கிறோம், நீங்க கவனமா இருங்க என்று போனை வைத்தார் காவல் அதிகாரி. எழிலழகிக்கு தலை சுற்றியது. ஒரு முறை மட்டும் மீரா அவளிடம் வந்து உன் கணவரை தெரியும் என்றாள். ஏன் கல்லூரியில் இருந்தே தெரியும் என்று சொல்லவில்லை? அவள் கொல்ல வந்தது என்னையா நிரஞ்சனையா? என்னிடம் இயல்பாகத்தானே நடந்து கொண்டாள். நிரஞ்சனிடம் அவளை பற்றி விசாரிக்கலாம் என்று எண்ணியவள் நாளை போட இருந்த விடுப்பை அப்போதே விண்ணப்பித்து அனுமதியும் பெற்றுக்கொண்டு மருத்துவமனைக்கு கிளம்பினாள். அத்தியாயம் 18. காரை நிறுத்திவிட்டு அவசரமாக உள்ளே மருத்துவமனைக்குள் நுழைந்தவளை அதிர்ச்சியாக பார்த்தார் நிரஞ்சனுக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர். என்ன மிஸ்ஸஸ் நிரஞ்சன், வேலை நேரத்தில் வந்திருக்கீங்க? இரவு நேரங்களில் தானே வந்து பார்ப்பீங்க என்றார் பதட்டமாக. ஏன் இப்போ வந்து பார்த்தா என்ன, வரக்கூடாதா என்று இடக்காக கேட்டாள் எழிலழகி. ஓ, உங்க வேலையை விட்டுட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டேன் என்றார் அவர் பதட்டத்தை மறைத்தபடி. உங்க அக்கறைக்கு நன்றி. என் கணவரை விட எனக்கு வேலை முக்கியம் இல்லை. ஆமா, நீங்க ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? உங்க முகம் எல்லாம் ஏன் வியர்த்திருக்கு என்றால் ஆராய்ச்சியாக அவரை பார்த்து. கர்ச்சீப்பால் முகத்தை அழுந்த துடைத்தவாறே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே என்றார். எதுவோ சரியில்லை என்று தோன்றியது. சரி, அவரை பற்றி நமக்கு என்ன என்று நினைத்தவள் நிரு அனுமதிக்கப்பட்டிருந்த அறைக்கு சென்றாள். அங்கே அவன் இல்லை. திரும்பி பார்த்தாள். எங்கே அவரு? ஏதாவது ஆப்ரேஷன்னு சொல்லி கிட்னி ஏதாவது திருடுறீங்களா என்றால் அதட்டலாக உள்ளே இருந்த பயத்தை காட்டாமல். ஐயோ மேடம், என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? யாராவது கேட்டா என்ன நினைப்பாங்க? வாங்க, அவர் இருக்கும் அறைக்கு கூட்டிட்டு போறேன் என்று முன்னால் நடந்தார் மருத்துவர். விருந்தினர் அறையில் பேச்சுக்குரல் கேட்டது. நிரஞ்சன் சத்தமாக சிரித்து கொண்டிருந்தான். மருத்துவர் அந்த அறை வாசலில் மெதுவாக நின்றார். கௌதம், வாடா மச்சான், ஏண்டா அங்கேயே நின்னுட்ட என்றான் நிரஞ்சன். மீரா என்ன சொல்றான்னு கேளு என்றான் மீண்டும். டாக்டர் கௌதம் பக்கவாட்டில் பாவமாக திரும்பி பார்த்தான். எழிலழகி அவனையே முறைத்து கொண்டு நின்று இருந்ததால் கௌதம் எதுவும் பேசாமல் திருதிருவென்று விழித்தான். டே மச்சான், நீ இப்பவே இப்படி திருந மாதிரி முழிச்சேனா கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை கேட்டா என்னடா செய்வ என்று கேட்டபடியே வெளியில் வந்தான் நிரஞ்சன்.
அப்போதும் கௌதம் சிலையாக நின்றிருக்க யோசனையுடன் பக்கவாட்டில் திரும்பி பார்த்தான். எழிலழகி செங்காந்தள் மலராக கோபத்தில் சிவந்த முகத்துடன் நின்றிருந்தாள். அடிபட்டதற்கான எந்த அறிகுறியும் இல்லாமல் இலகுவான உடையில் ஒய்யாரமாய் நின்றிருந்த கணவனை ஏற இறங்க பார்த்தாள். நிரஞ்சனுக்கு புரை ஏறியது. என்னடா 2 பேரும் பேய் இறஞ்ச மாதிரி நிக்கிறீங்க என்று கேட்டபடி மீரா வந்து நின்றாள். அவளும் அந்த நேரத்தில் எழிலழகியை எதிர்பார்க்காததால் அதிர்ந்து போய் அவளை பார்த்தாள். இந்த விபத்தே ஒரு நாடகம், அப்படிதானே என்றால் மூவரையும் முறைத்து பார்த்து. 3 பேரும் ஒரே நேரத்தில் தலை குனிந்தனர். அவர்களிடம் மேலும் பேச பிடிக்காமல் வெளியே நடந்தாள். அழகி நில்லு, உன்கிட்ட பேசணும் என்றான் நிரஞ்சன். அவன் பேச்சை காதில் வாங்காமல் வெளியே சென்றவள் காரில் ஏறி போய்விட்டாள். அதிர்ந்து போய் நின்றவனின் தோள்களை அழுத்தினான் கௌதம். கடைசி நேரத்துல சொதப்பிருச்சே மச்சான், எப்படிடா தெரிஞ்சிருக்கும் என்றான் யோசனையாக. சிம்பிள், போலீஸ் என்னோட கார் நம்பரை ட்ராக் பண்ணி என்ன கண்டுபிடிச்சி சொல்லியிருப்பாங்க. நானும் ரஞ்சனும் ஒரே காலேஜ்னு தெரிஞ்சிருக்கோம். அதுதான் இவனை விசாரிக்கலாம்னு வந்திருப்பா என்றாள் மீரா. டே, உன் மனைவி போலீஸுக்கெல்லாம் போக மாட்டா, ரொம்ப பயந்தவள்னு சொன்னியேடா என்று கேட்டான் கௌதம். இடையில் அந்த ராஜு அலுவலகத்திற்கு போய் உளறியதால் அவன் மேல் சந்தேகப்பட்டு போலீஸ்ல சொல்லியிருக்கா. இதை நானே எதிர்பார்க்கல. எல்லாம் சரியா முடிஞ்சதும் நானே வீட்டுக்கு போய் சொல்லலாம்னு இருந்தேன். இப்போ முன்னாடியே அவளுக்கு தெரிஞ்சிட்டதால எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியலையே மச்சான் என்றான் நிரஞ்சன் பயந்த குரலில். முன்னாடியே பரவாயில்ல, இப்போ அப்படி இல்லை. ஆஃபீஸில் உன் மனைவி எல்லாரையும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறான்னு கேள்விப்பட்டேன். உனக்கும் தர்ம அடி கன்ஃபார்ம் என்று கலகலவென சிரித்தாள் மீரா. அதை கேட்டு கௌதமும் சத்தமாக சிரித்தான். மச்சான், நீ அவங்க கிட்ட அடி வாங்குற மாதிரி நினைச்சு பார்த்தாலே சிரிப்பை அடக்க முடியலடா என்றான். உங்களை எல்லாம் அப்புறம் கவனிச்சுக்கிறேன் என்று இருவரையும் முறைத்து விட்டு கிளம்பினான் நிரஞ்சன். டேய் ரஞ்சு, ஹாஸ்பிட்டல் பில்லை கட்டிட்டு போடா என்று பதறிக்கொண்டு நிரஞ்சன் பின்னால் ஓடினான் கௌதம். திரும்பி பார்த்து தன் கையில் 3 விரல்களை நெற்றியில் நாமம் போல காட்டிவிட்டு வெளியேறினான் நிரஞ்சன். ஐயோ, 3 மாதம் தங்கி என் உயிரை வாங்கிட்டு பில்லை கூட செட்டில் பண்ணாம போறான் பாரேன். மீரா, நீயாவது என்று அவன் முடிக்கும் முன், கௌதம் என் உட்பி ஃபோன் பண்றாரு, நான் உன்னை அப்புறமா பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் மீரா. அட பாவிங்களா, நீங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸா என்று புலம்பிக் கொண்டு அவன் கணக்கில் இருந்து ஹாஸ்பிட்டல் பில்லை கழித்து கொள்ளும்படி அக்கவுண்ட் பிரிவில் சொல்லிவிட்டு வேலையை பார்க்க சென்றான் கௌதம். காரை கோபமாக ஓட்டிக்கொண்டு வந்தவளிடம் பார்வதி, நிரஞ்சனுக்கு நாளைக்கு தானே டிஸ்சார்ஜ், வரும்போது ஃபோன் பண்ணி சொல்லிடு, நான் ஆரத்தி கரைச்சி வைக்கிறேன் என்றார். தேவைப்படாது பாருமா, அவரே இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாரு என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று நீல் இருக்கையில் கண்மூடி அமர்ந்திருந்தாள். 10 நிமிடத்தில் நிரஞ்சன் ஆட்டோவில் வந்து இறங்கினான். அவசரமாக உள்ளே சென்ற அவனை தடுத்து நிறுத்தி, ஏன் 2 பேரும் தனித்தனியா வந்திருக்கீங்க? உங்க மனைவியோட கார்லேயே ஒன்னா வந்திருக்கலாம் தானே என்றார் பார்வதி. அவளுக்கு டபுள்ஸ் ஓட்ட வராதாம் பாருமா என்றான் நிரஞ்சன். ஓ என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உள்ளே சென்று கதவை அடைத்து கொண்டான். கார்ல எங்க இருக்கு டபுள்ஸ் பிரச்சனை? என்னவோ மிதிவண்டியில 2 சக்கர வாகனத்துல டபுள்ஸ் ஓட்ட வராது அப்படிங்கிற மாதிரில சொல்லிட்டு போறாரு என்று பலமாக யோசித்தபடி தன் வீட்டுக்குள் சென்றார் பார்வதி. உள்ளே சென்றவன் இருட்டில் அமர்ந்திருந்த மனைவியை பார்த்தபடி மின் விளக்கை ஒளிரவிட்டான். அதில் அவள் கண்கள் ஒரு கணம் கூசி சுருங்கியது. அழகி என்றான் கொஞ்சலாக. பதில் இல்லாது போகவும் அவள் பக்கத்தில் அமர்ந்து அவள் தோளில் கை போட்டான். அழகி, என் மேல கோபம் என்றால் திட்டுடி, அடிக்கணும்னா அடிடி, ஆனா பேசாம இருக்காத என்றான். ஏன் இப்படி செஞ்சீங்க என்றால் கண்களை திறக்காமலே. உன்னிடம் பலமுறை சொல்லிவிட்டேன், திமிர் அழகியா மாறு மாறுன்னு. நீயோ மாறுவதாகவே தெரியல. உன்னை விட்டுட்டு மருத்துவமனைக்கு போனா கூட உன்னை பற்றிய சிந்தனையாவே இருக்கு. எப்படி இருக்கியோ? நிரஞ்சனுக்கு நாளைக்கு தானே டிஸ்சார்ஜ், வரும்போது ஃபோன் பண்ணி சொல்லிடு, நான் ஆரத்தி கரைச்சி வைக்கிறேன் என்றார். தேவைப்படாது பாருமா, அவரே இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாரு என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று நீல் இருக்கையில் கண்மூடி அமர்ந்திருந்தாள். 10 நிமிடத்தில் நிரஞ்சன் ஆட்டோவில் வந்து இறங்கினான். அவசரமாக உள்ளே சென்ற அவனை தடுத்து நிறுத்தி, ஏன் 2 பேரும் தனித்தனியா வந்திருக்கீங்க? உங்க மனைவியோட கார்லேயே ஒன்னா வந்திருக்கலாம் தானே என்றார் பார்வதி.
அவளுக்கு டபுள்ஸ் ஓட்ட வராதாம் பாரும்மா என்றான் நிரஞ்சன். ஓ! என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உள்ளே சென்று கதவை அடைத்துக் கொண்டான். கார்ல எங்க இருக்கு டபுள்ஸ் பிரச்சனை? என்னவோ மிதிவண்டியில 2 சக்கர வாகனத்துல டபுள்ஸ் ஓட்ட வராது அப்படிங்கிற மாதிரில சொல்லிட்டு போறாரு என்று பலமாக யோசித்தபடி தன் வீட்டுக்குள் சென்றார் பார்வதி. உள்ளே சென்றவன் இருட்டில் அமர்ந்திருந்த மனைவியை பார்த்தபடி மின் விளக்கை ஒளிரவிட்டான். அதில் அவள் கண்கள் ஒரு கணம் கூசி சுருங்கியது. அழகி என்றான் கொஞ்சலாக. பதில் இல்லாது போகவும் அவள் பக்கத்தில் அமர்ந்து அவள் தோளில் கை போட்டான். அழகி, என் மேல கோபம் என்றால் திட்டுடி, அடிக்கணும்னா அடிடி, ஆனா பேசாம இருக்காத என்றான். ஏன் இப்படி செஞ்சீங்க என்றால் கண்களை திறக்காமலே. உன்னிடம் பலமுறை சொல்லிவிட்டேன், திமிர் அழகியா மாறு மாறுன்னு. நீயோ மாறுவதாகவே தெரியல. உன்னை விட்டுட்டு மருத்துவமனைக்கு போனா கூட உன்னை பத்திய சிந்தனையாவே இருக்கு. எப்படி இருக்கியோ? என் ஃப்ரெண்டோட மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுனா. நீ அங்கேயே இருந்தா எங்க பிளான் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு கௌதம் ஏதேதோ சொல்லி உன்னை கிளப்பினா. ஆனாலும் நீ இரவில் இங்கே வருவதாக சொன்னதால் நானும் உனக்கு முன்னாடி மருத்துவமனைக்கு வந்து படுத்திருப்பேன். நீ போனதும் நான் என் வேலையை பார்க்க போயிடுவேன். உன்னுடைய மாறுதலை பற்றி மீரா எனக்கு அவ்வப்போது தகவல் அளிப்பாள். ராஜுவிடம் நீ நடந்து கொண்டதை கேட்டபின் இனி இந்த நாடகத்தை முடிவுக்கு கொண்டு வர எண்ணி மறுநாளே கண் விழித்தது போல உன்னிடம் பேச ஆரம்பித்தேன். நாம் வீட்டிற்கு வந்ததும் உன்னிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிடலாம் என்று இருந்தேன். அதற்குள் அந்த காவல் அதிகாரி புலன் விசாரணையில் கண்டுபிடித்து உன்னிடம் மாட்டிவிட்டுட்டார். அவர் மீராவின் கார் நம்ம காரை இடித்திருக்கு என்பதை சிசிடிவியில் பார்த்திருக்கிறார் என்றால் என்னுடைய நாடகத்தையும் சேர்த்தே கண்டுபிடித்திருப்பார். அதனால்தான் உடனே மீராவை கைது செய்யாமல் உன்னுடன் இருக்கும் நட்பால் உனக்கு இந்த விஷயத்தை மறைமுகமாக சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் உன்னை மாற்றுவதற்காக செய்தேனே தவிர ஏமாற்றுவதற்கு இல்லை அழகம்மா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ என்றான் தவிப்புடன். என்னை மாற்றுவதற்கு உங்களுக்கு வேறு திட்டமே தோன்றவில்லையா நிரோ? இந்த 3 மாதமாக நான் மனதால் எவ்வளவு காயப்பட்டிருந்தேன் தெரியுமா என்றாள் அழகி வலி மிகுந்த குரலில். சாரிடி என்றான் வருத்தமான குரலில். வெடுக்கென்று திரும்பி அவன் சட்டை காலரை பிடித்தாள். சாரி கேட்டா எல்லாம் சரியாயிடுமா? உங்களுக்கு விபத்து, உயிருக்கு ஆபத்துன்னதும் நான் எப்படி தவித்து போனேன் தெரியுமா? நீங்க கண் விழிக்கும் வரை நடைப்பிணமா தான் உலாவிட்டு இருந்தேன். நொறுங்கி போயிட்டேன். உங்களையும் இழந்து விட்டால் எனக்கென்று யார் இருக்காங்க நிரோ? ஏன் இப்படி செய்தீங்க என்று அவன் மார்பில் தன் 2 கைகளாலும் குத்தினாள். அமைதியாக வாங்கிக் கொண்டான். அவள் வலி புரிந்தது. அவளை மாற்றும் எண்ணமே மேலோங்கி இருக்க இந்த கோணத்தில் யோசிக்கவே இல்லை. வலி இல்லாமல் வாழ்க்கை ஏது பெண்ணே? ஆனால் அந்த வலியை கணவன் வேண்டுமென்றே கொடுத்திருந்ததால் அவள் கோபம் நியாயம்தானே? அவள் கைகளை பிடித்து இழுத்து அவள் உள்ளங்கைகளில் மாறி மாறி முத்தமிட்டான். கையை அவனிடம் இருந்து வெடுக்கென்று பிடுங்கிக் கொண்டு திரும்பிக் கொண்டாள். அவளை பின்னாடி இருந்து அணைத்து கொண்டு அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்தவன், சாரிடி, ப்ளீஸ் மன்னிச்சிரு என்றான் பாவமாக. என்ன மாத்துறதுக்கு உங்க உயிரையே பணைய வைப்பீங்களா? மீரா தெரியாம வேகமா இடிச்சிருந்தா, வேற எதுவும் வாகனம் இடையே வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நினைக்கவே கொலை நடுங்குது என்றால் நடுக்கமான குரலில். அவளை எப்படி சமாதானம் செய்வது என்றே தெரியாமல் விழித்தான் நிரஞ்சன். அவளோ அவனை திட்டிக் கொண்டே இருந்தாள். காவல் அதிகாரிக்கு போன் செய்து மீராவின் மேல் எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டாள். இனி இது மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது என்று உங்கள் கணவரிடம் சொல்லி வையுங்கள். பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ்ல உள்ள போடும் நிலைக்கு என்ன ஆளாக்க வேண்டாம் என்றார் அவர் ஸ்ட்ரிக்ட் போலீஸாக. அவர் பேசியதில் இன்னும் கோபம் வர சமையலறையில் பாத்திரங்களை நங்கென்று கோபமாக வைத்தபடி அவனை சத்தமாக திட்டிக்கொண்டே சமைத்து முடித்தாள். அதே கோபத்தோடு சாப்பாடு பரிமாறியவளிடம், இதே வீட்டில் கடைசியாக நாம் கிளம்பும்போது எப்படி அந்யோன்யமாய் இருந்தோம். எனக்கு விபத்து ஏற்படலன்னு சந்தோஷப்படாம ஏண்டி என்னை திட்டிகிட்டே இருக்க? அதுக்கு உண்மையாவே விபத்து நடந்திருக்கலாம் போல என்றான் நிரஞ்சன் வருத்தமாக. ஐயோ நிரு, ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க என்று கணவனை ஓடி வந்து கட்டிக்கொண்டாள். அதை அப்படியே பயன்படுத்தி கொண்டு அவளை அப்படியே தூக்கி கொண்டு படுக்கை அறைக்கு சென்றான். அவள் அவன் கைகளில் சிக்காமல் நழுவும் மீனாக விலகி ஓட பார்த்தவளை துரத்தி பிடித்து கட்டிலில் தள்ளி அவள் மீது படர்ந்தான். அவள் முறுக்கி கொண்டு தடுத்ததையெல்லாம் முறியடித்து அவளை வெற்றி கொண்ட பின்பே அவளை விட்டான். ஆரம்பத்தில் முரண்டியவள் பின் கணவனின் ஆளுமையில்
அவனிடமே தஞ்சம் புகுந்து அவனுள் அடைக்கலமானாள். மறுநாள் அவள் எழுவதற்கு முன்பே தயாராகி இருந்தான். அவளது உடைகளையும் அவன் உடைகளையும் பேக் செய்து கொண்டிருந்தான். நிரு, எங்க கிளம்புறீங்க காலையில என்றாள் அழகி. கிளம்புறீங்க இல்ல கிளம்புறோம், சீக்கிரம் குளிச்சுட்டு தயாராகு என்றான். ஐயோ, எனக்கு ஆஃபீஸ் இருக்கே என்றாள். அதுதான் என்ன கிட்ட இருந்து பார்த்துக்கிறதா சொல்லி 15 நாள் லீவ் எடுத்திருக்கியே என்றான் ஒற்றை கண்ணை அடித்து. அது உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு எடுத்தது. நான் நேத்தே கேன்சல் செய்ய சொல்லி மெயில் அனுப்பிட்டேன் என்றாள். செல்வநாயகம் அங்கிள் என்ன கேட்டாரு. நான் லீவ் கன்ஃபார்ம் தான், நாங்கள் சிம்லாவிற்கு ஹனிமூன் போகிறோம்னு சொல்லிட்டேன் என்றான் மீண்டும் கண் சிமிட்டி. அப்போ எல்லாம் முன்னாடியே திட்டம் போட்டு இருக்கீங்க. அதான் அன்னைக்கு நான் லீவு போடுறேன்னு சொன்னதும் ஒரு மாதிரி சிரிச்சிங்களா என்றாள். ஆமாடி, என்னோட அழகி திமிரழகி ஆனதை கொண்டாட வேணாமா? இது உனக்காக நான் போட்ட கூடுதல் பிளான். பேசிட்டே இருக்காத, நேரமாகுது. இப்போ நீயே குளிக்கிறியா இல்லை நான் குளிக்க வைக்கணுமா என்று அவளை தூக்க வந்தான். அதற்குள் அவள் ஓடி சென்று குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள். கௌதம் ஃபோன் செய்திருந்தான். என்ன மச்சான், அடிக்கடி பலமா பட்டுடுச்சா? முதலுதவி ஏதாவது வேண்டுமா என்றான். டே, ஐயா ஹனிமூனுக்கு கிளம்பிட்டு இருக்கேன், என்ஜாய் பண்ண விடுடா என்றான் நிரஞ்சன். அடப்பாவிங்களா, 2 பேரும் போன வேகத்தை பார்த்தா எப்போ போலீஸ் வந்து என்ன கைது செய்யுமோ, என்ன பிரளயம் காத்திருக்கோன்னு நான் இரவெல்லாம் தூங்காம விழிச்சிருந்து விடிஞ்சதும் உனக்கு ஃபோன் பண்ணா பேசுவடா நீனு என்றான் கௌதம். நீயும் தூங்கலையா மச்சி? நாங்க 2 பேரும் கூட தூங்கவே இல்லடா என்றான் நிரஞ்சன். டே, ஒரு பிரம்மச்சாரி மருத்துவனை வெறுப்பேத்தி பார்க்காதடா. நீங்க தூங்காம இருந்ததும் நான் தூங்காம இருந்ததும் ஒன்னாடா என்றான் கௌதம் கடுப்புடன். தயாராகி கோபக்கார கிளியாக நின்றிருந்தாள் எழிலழகி. சரிடா, நான் அப்புறமா பேசுறேன் என்றபடி போனை வைத்தான் நிரஞ்சன். அழகி, நீ கோபத்துல கூட எவ்வளவு அழகு தெரியுமா என்று கொஞ்சினான். போதும், கிளம்பலாமா என்றாள் சிடுசிடுவென்று. உன் முகம் ஹனிமூன் போறது போலையா இருக்கு? சரி விடு, உன்னை எப்படி சமாதானம் செய்யணும்னு எனக்கு தெரியும் என்றான் நிரஞ்சன் காரில் போகும்போது. ஆனாலும் நீ ரொம்ப கோபப்படுறடி என்றான். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? இனி திமிரழகியிடம் அவஸ்தைப்படு என்றால் உதட்டை சுழித்து. திமிரழகியை என் கட்டுக்குள் வைக்கும் வித்தையும் எனக்கு தெரியும் என்று கண்ணடித்தான். நேற்றைய அவன் செயல் நினைவு வர அதில் அவள் முகம் செவ்வானமாக சிவந்து விட்டது. அதை மறைக்க சட்டென்று தலையை குனிந்து கொண்டாள். அதை ரசித்தபடி தன் திமிரழகியுடனான காதல் பயணத்தை தொடர்ந்தான் நிரஞ்சன். எப்பிலாக். 3 வருடங்களுக்கு பிறகு MFW மஸ்ட் ஃபார் விமன் பெண்களுக்கான சிறப்பு விருதுகள் அளிக்கும் விழா மேடை. சென்னையில் நடக்கும் அந்த பெரிய விழா மேடையில் சிறப்பு விருந்தினராக மாநில முதல்வரும் அமைச்சர்களும் மாவட்ட கலெக்டரும் அமர்ந்திருந்தனர். முதல் வரிசையில் நிரஞ்சன், அவன் மனைவி எழிலழகி மற்றும் தன் 2 வயது மகள் தமிழினி ஆகியோருடன் அமர்ந்திருந்தான். பின் வரிசையில் முருகேசன் குடும்பத்தோடு அமர்ந்திருந்தார். சந்திரிகா இப்போது தன் அத்தான் நிரஞ்சனின் வழிகாட்டுதலோடு படித்து அரசு தேர்வு எழுதி துணை தாசில்தார் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாள். அவள்தான் அங்கு வரும் முக்கியஸ்தர்களை வரவேற்றுக் கொண்டிருந்தாள். மேடையில் விழா நடத்துபவர் விருது வாங்குபவர்களின் விவரங்களை அறிவித்துக் கொண்டிருந்தார். எழிலழகி. இவர் சாதாரண குடும்பத்தில் பிறந்து சராசரி பெண்ணாக இருந்தவர். இன்று அவரின் சாதனைகள் பல. இலவச அரசு தேர்வு பயிற்சி மையம், பல்வேறு இடங்களில் தொடங்கி மாணவர்களுக்கு இலவச புத்தகங்களும் பயிற்சியும் கொடுத்து வருகிறார். பெண்களுக்கு பணியிடத்தில் ஏற்படும் பாலியல் ரீதியான தொல்லைகளை பற்றி பல்வேறு தொழிற்சாலைகளுக்கு நேரிடையாக சென்று அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அதற்கான தீர்வையும் போராடி பெற்று வருகிறார். அது மட்டுமல்லாமல் பெண்கள் சுய தொழில் செய்து சுய சார்புடன் வாழ்வதற்காக தன்னால் ஆன உதவிகளை தொடர்ந்து செய்து வரும் ஒரு சிறந்த சமூக ஆர்வலராக செயலாற்றி வருகிறார். அந்த வகையில் இந்த வருடத்தின் சிறந்த பெண் சமூக ஆர்வலர் என்ற விருதை பெறும் நம் சிங்கப்பெண் திருமதி எழிலழகி நிரஞ்சன். எழிலழகியை மேடைக்கு வரவேற்கிறோம் என்று அந்த அரங்கமே அதிரும் வண்ணம் சத்தமாக சொல்லிக் கொண்டிருந்தார் விழா பேச்சாளர். நிரஞ்சன் பெருமையுடன் தன் மனைவியை பார்த்தான். அவள் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையுடன் மெடுக்காக நடந்து சென்று விழா மேடையை அடைந்தாள். எல்லாருக்கும் வணக்கம்.
பேச்சாளர் சொன்னது போல என்னுடைய இந்த சாதனைகளை நான் மட்டும் தனியாக செய்துவிடவில்லை. இதற்கு முக்கிய காரணம் என் கணவர் டாக்டர் நிரஞ்சன் தான். எல்லாரும் பொதுவா சொல்றது போல என் வெற்றிக்கு காரணம் என் கணவர்தான் என்று சொல்லும் பொதுவான மேடை பேச்சிற்காக இதை நான் சொல்லவில்லை. ஆண்களே மோசமானவர்கள் என்ற என் நினைப்பை பொய்யாக்கி என் வாழ்வின் வசந்தத்தை ஏற்படுத்திய ஆண் தேவதை அவர். அவர் இல்லை என்றால் என்னவாகி இருப்பேன் என்று எனக்கே தெரியாது. பதில் பேசக்கூட பயந்து முதுகெலும்பில்லாமல் இருந்த என்னை தலை நிமிர்ந்து இந்த சமுதாயத்தை எதிர்கொள்ள ஊக்கமளித்தவர். அவர் எப்போதும் என்னிடம் சொல்லும் வார்த்தை, எழிலழகி, திமிரழகியா மாறிவிடு என்றுதான். அவர் சொல்லும் திமிர் ஆணவத் திமிரல்ல, சமுதாயத்தில் நடமாடும் இழி குணம் கொண்ட ஆண்களை எதிர்கொள்ள தேவையான பாரதியார் சொன்ன திமிர்ந்த செருக்கு. தவறாக அணுகும் ஆண்களிடம் நம்முடைய மறுப்பை மென்மையாக இல்லாமல் சற்று சத்தமாக, தைரியமாக, திமிராக வெளிப்படுத்தினால் அவர்கள் மறுபடியும் நம்மை நெருங்க பயப்படுவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு திமிர் பிடித்தவளாக இருந்தால் என்ன தவறு என்றுதான் கோழையாக இருந்த நான் திருந்துவிட்டேன் திமிர் பிடித்தவளாக. நிரஞ்சனின் அழகி திமிரழகி ஆகிவிட்டாள். எனக்கு கிடைத்தது போல ஆண் தேவதை உங்கள் வாழ்வில் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். நம்மை தற்காத்து கொள்ள நம்மை தவிர யாரால் முடியும்? எனவே பெண் அழகிகளே, திமிரழகியாக மாறிவிடுங்கள் என்று தன் பேச்சை முடித்தாள். அந்த அரங்கமே அதிரும் வண்ணம் கைத்தட்டல் ஓசை விண்ணை பிளந்தது. பார்வதி, அண்ணம்மா, யமுனா மூவர் கண்களிலும் கண்ணீர் பரவசத்தோடு கை தட்டி கொண்டிருந்தனர். முருகேசன் குற்ற உணர்வால் தலை குனிந்தார். மீராவோ நிரஞ்சனை பார்த்து கட்டை விரலை வெற்றி குறியாக காட்டி, உன் மனைவி அசத்திவிட்டாள் என்று கண்களால் அவனுக்கு தன் பாராட்டுக்களை தெரிவித்தாள். நிரஞ்சன் அளப்பரிய சந்தோஷத்தோடு பெருமையுடன் தன் மனைவியை பார்த்திருந்தான். மேடையின் நாயகரான முதல்வர் அவளிடம் விருதை வழங்க முன்வர அவரிடம், நீங்க தப்பா எடுத்துக்கலனா இந்த விருதை என் கணவர் கையால் வாங்கிக் கொள்ளலாமா என்றாள் எழிலழகி. தாராளமாக என்று சிரித்த முதல்வர் அவரே நிரஞ்சனை மேடைக்கு அழைத்தார். இதை சற்றும் எதிர்பார்க்காத நிரஞ்சன் ஒருவித கூச்சத்துடன் சென்று அந்த விருதை தன் மனைவி எழிலழகிக்கு பரிசளித்தான். அதை அவள் வாங்கிக் கொண்டு அவன் காலில் விழப்போக சட்டென்று அவளை தடுத்து நிறுத்தியவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டான். இப்போது அந்த அரங்கமே விசில் சத்தத்தில் அதிர்ந்தது. கூச்சத்துடன் கணவனின் கைப்பற்றி கொண்டு கீழே நடந்தாள். முருகேசன் எழுந்து சென்று எழிலழகி அருகில் சென்றார். ஒரு காலத்தில் அவள் பேசுவதற்கே வாய்ப்பளிக்காமல் இருந்தவர் இன்று அவள் பேசுவாளா என்று தவம் கிடந்தார். அன்று சந்திரிகாவை அவள் வீட்டில் விட்டு சென்றதும் ஸ்ட்ரோக் வந்து படுக்கையில் படுத்து விட்டார். இப்போதே சிகிச்சையின் பலனாக எழுந்து நடமாடத் தொடங்கி இருந்தார். அவரின் மருத்துவ செலவு, சந்திரிகா சுரேஷின் படிப்பு செலவு, குடும்ப செலவு என அனைத்தையும் அவள்தான் வீட்டின் தலைமகளாக பார்த்து கொண்டாள். ஏச்சு பேச்சுக்களுடன் தன்னை வளர்த்திருந்தாலும் அவர் தன்னை படிக்க வைத்த காரணத்தினால்தான் தன்னால் இன்று சுயமாக சம்பாதிக்க முடிகிறது. எனவே அவரின் குடும்ப பாரத்தை சுமப்பது தன் கடமையாக நினைத்து அனைத்தையும் செய்து வந்தாள். ஆனால் முருகேசனிடம் பேசுவதை தவிர்த்தாள். தன்னையே பார்த்து கொண்டிருக்கும் முருகேசனை ஒருமுறை ஆழ்ந்து பார்த்துவிட்டு தன் கணவனுடன் சென்றவளை அங்கிருந்த அனைவரும் வாழ்த்தத் தொடங்கினர். இருவரும் தங்கள் மகள் தமிழினியுடன் காரில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது, அழகி, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னோட வெற்றிக்கு நீதான் முழு காரணம். நான் வெறும் தூண்டுகோள்தான். என்னை எல்லா இடத்திலும் பெருமை பேசி சங்கடப்படுத்தாதடி. எல்லா பெண்களும் என்ன சைட் அடிக்கிறாங்க தெரியுமா என்றான் ஒற்றை புருவம் உயர்த்தி. யாருன்னு மட்டும் சொல்லுங்க, அவ கண்ணை நோண்டிடுறேன். என் புருஷன் எனக்கு மட்டும்தான் என்றவள் கலகலவென்று சிரித்தாள். நீங்க என்னை மாற்றுவதற்காக 3 மாதம் மருத்துவமனையில் ஒரு நோயாளி போல படுத்து இருந்தீங்க. ஒரு மருத்துவர் தன் மனைவி சுயசார்புடன் வாழ்வதற்கு இந்த அளவு தியாகம் செய்வாரா? மனைவி தனக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் மத்தியில் நீங்கள் எனக்காக 3 மாத காலத்தை தியாகம் செய்து இருக்கீங்க. முதலில் நீங்க நடத்தியது நாடகம் என்று தெரிந்ததும் எனக்கு கோபமாக இருந்தது. குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்தது போல தோன்றினாலும் உங்கள் அதிரடி நடவடிக்கையால் குறைந்த காலகட்டத்தில் எனக்குள் மிக பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது. இயல்பாகவே இந்த மாற்றம் நாளடைவில் எனக்கு கிடைக்கும் அனுபவங்களால் நடந்திருக்கலாம். ஆனால் அதற்கான கால பயணமும் வழிகளும் நீண்டதாக இருந்திருக்கும்.
இப்போது சமுதாயத்தை எதிர்கொள்ள தகுதியானவளாக குறுகிய காலகட்டத்தில் என்னை மாற்றிவிட்டீங்க. மீராவோட வழிகாட்டுதலும், ஆட்டோ டிரைவருடன் பாதுகாப்பான பயணமும் உங்கள் திட்டம்தான் என்று எனக்கு தெரியும். அது மட்டுமல்லாமல் செல்வநாயகம் அங்கிள் உங்கள் மேல் இருக்கும் மதிப்பால்தான் எனக்கு அவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்து, காரையும் கொடுத்து ஓட்டி பழக சொன்னார். பதவியுடன் கூடிய அதிகாரமும் இருந்ததால்தான் என்னால் சிறப்பாக பணியாற்ற முடிந்தது. அதனால் நான் எங்கே பேசினாலும் நீங்கள்தான் என் வெற்றிக்கு காரணம் என்று சொல்லத்தான் செய்வேன் என்றால் கணவனை காதலுடன் பார்த்து. என்னதான் நான் சூழ்நிலையையும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தாலும் அந்த குறுகிய காலத்தில் உன்னுடைய மாற்றம் மிகவும் வியக்கத்தக்கது. நானே உன்னுடைய அதிரடியான நடவடிக்கைகளை கேள்விப்பட்டு அசந்து போனேன் என்றான் நிரஞ்சன். நிரோ, எனக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களால் எப்போதும் எனக்குள் கோபமும் ஆற்றாமையும் இருந்து கொண்டுதான் இருந்தது. அதையெல்லாம் பேச தெரியாமல் கோழையாக இருந்தேன். எனக்கான சரியான வாய்ப்பும் சூழ்நிலையும் அமைந்தபோது என்னையும் அறியாமலே எனக்குள் இருந்த திமிர் அழகி வெளிப்பட்டு விட்டாள் என்றாள் புன்னகையுடன். உன்னுடைய இத்தனை பரிமாணங்களில் என்னால் உன் அருகே உறுதுணையாக இருக்க முடியாமல் நானும் என் மருத்துவ ஆய்விற்காக நேரம் செலவிட வேண்டியதாக போயிற்று. இனி நானும் உன்னுடன் சமூக சேவையில் ஈடுபட போகிறேன் என்று பேசிக் கொண்டிருந்தவனின் சட்டையை பிடித்து இழுத்தாள் அவன் செல்ல மகள் தமிழினி. தாயும் தந்தையும் வெகு நேரமாக தன்னை கவனிக்காமல் பேசிக் கொண்டிருப்பது பொறுக்காமல் அன்னையிடம் இருந்து எட்டி தந்தையிடம் தாவினாள். காரை ஓரமாக நிறுத்திவிட்டு தன் மகளை எடுத்து கொஞ்சினான். அம்மாவும் நானும் பேசிக்கிட்டு வந்தா உங்களுக்கு போர் அடிக்குதா செல்லம்? உங்க கூட விளையாட இன்னொரு பாப்பா வேணுமா என்றான். அதற்கு என்ன புரிந்ததோ ஆமாம் என்று தலையாட்டியது. இப்போது மனைவியை பார்த்து ஒற்றை புருவம் உயர்த்தி என்ன என்பது போல கேட்டான். அவள் அவனை பார்த்து பொய்யாக முறைத்தாள். அம்மா திமிரழகி, கொஞ்சம் எழிலழகியாகவும் கருணை காட்டு. கண்ணை உருட்டி பார்த்து என்னிடம் பயந்து என்னை விட்டுடுங்கன்னு கத்தினாயே, அந்த அழகி வேணும் எனக்கு இப்போது என்றான் அன்றைய நாளின் நினைவில். அவன் தோளில் சாய்ந்து கொண்டு நான் எப்போதும் உங்களுக்கு மட்டும் அதே எழிலழகிதான் நிரு. உங்களுக்கு எத்தனை பிள்ளை வேண்டுமோ சொல்லுங்க, நான் தயார் என்றால் அவன் காதில் ரகசியமாக. மனைவியின் பதிலில் உற்சாகமானான் நிரஞ்சன். அதற்கு பின்னால் அவனுக்கு பேச நேரமில்லை. அந்த கார் அவர்கள் வீட்டை நோக்கி சீறி பாய்ந்தது. தூங்கும் தமிழினியை எழிலழகி தூக்கி கொண்டு வீட்டின் உள்ளே நடக்க நிரஞ்சன் மகளை அவளிடம் இருந்து வாங்கி படுக்க வைத்துவிட்டு தன் எழிலழகியை தூக்கி கொண்டு பள்ளியறை நோக்கி சென்றான். எத்தனையோ பெண்கள் சமுதாயத்தில் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாகி பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். சிலர் வெளியே சொல்லி போராடி கொண்டும், சிலர் சொல்லாமலே கடந்தும், மேலும் சிலர் கடந்த காலத்தில் பலியாகி காலம் கடந்து தன் இயலாமையை பற்றி நிகழ்காலத்தில் பேசுகின்றனர். இதற்கு பதிலாக தங்களது மறுப்பை சற்று அழுத்தமாக சொல்லி அதனால் தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பே வேண்டாம் என்று தூக்கி வீசி நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் திமிர்ந்த செருக்கோடும் திமிரழகிகளாக வலம் வந்தாள். பல காமுகன்களின் ஆட்டங்கள் முடிவுக்கு வரலாம். எழிலழகி தன் கணவனுக்கு அழகியாகவும், நண்பர் வட்டாரங்களுக்கு எழிலாகவும், காமுகன்களுக்கு திமிர் அழகியாகவும் மாறிவிட்டாள். எல்லாரும் இந்த கதையை கேட்டிருப்பீங்க. இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கதையை பிடிச்சிருந்தா மறக்காம உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நன்றி.